வணக்கம். இன்றைக்கு டாக் வித் முத்தலிஃபில் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. வெறும் வெத்து பேப்பரை காமிச்சு எதிர்க்கட்சி தலைவருக்கு இது மட்டும் போதும் முதலீட்டை பற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை வச்சு தமிழ்நாடு முதல்வர் கொண்டாடியிருக்காங்க, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுடைய இலங்கை பயணம், அந்த இலங்கை பயணத்திலிருந்து ஒரு ரகசிய பயணம், அது மட்டும் இல்லாமல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுல பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தானே, இந்த டிஆர்பி ராஜா அவர் மாண்புமிகு அமைச்சர்னு நம்ம சொல்லலாமா எப்படின்னு தெரியல. அவர் ஒரு கருத்தை நேற்று சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். எடப்பாடியார் அவர்கள் முதல்வர் முதலீடுக்கு போயிட்டு வரும்போது, ஜெர்மனிலேருந்து வரும்போது இந்த கருத்தை சொன்னார். என்ன முதலீடு வந்திருக்கு, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டார். அதுக்கு வெத்து பேப்பரை காமிச்சு இது போதும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்கண்ணே? அரசியல் சாசனப்படி முதல்வருக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் அந்த அடுத்த மரியாதைங்கிறது இருக்குது. இவர் இப்படி சொல்லுங்க, எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை கோவையில் நிற்கும் பொழுது இவர் ஒரு அமைச்சர்ன்றதை மறந்து அந்த ஐடி விங்குடைய தலைவர் மாதிரி ஆடை வெட்டி பிரியாணி போடுவோம் நாங்கள் பேசினவர் தானே. அமைச்சர்கள் ஒரு லெவலுக்கு போனோன்னா அமைச்சர்னால் அதுக்குரிய தகுதியோட மாறிடணும். ஆனால் இவர்கள் எல்லோருமே இவர்களுடைய டிஎன்ஏல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இன்றைக்கும் நீங்கள் ஐடி விங்கில் எதை எடுத்து போட்டுட்ருக்காங்கன்னா, தண்ணி வரல, இதில் நாகப்பட்டினத்தில் தண்ணி வரல, அரியலூரில் மின்சாரத்தை நிறுத்தினாங்கன்னு இவர் விஜய் பேசினதை நக்கல் அடித்து ஆபாசமாக கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் சிவாஜி ரசிகருங்க, கொடுமை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினதை பெருசாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய இது டிஎன்ஏலே இந்த ஆபாசம், இந்த அவதூறு மூலயமா ஒரு மிரட்டல் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் சொன்னீங்க போயிடுவீங்க, அடுத்து பேச மாட்டீங்க. அந்த மாதிரி பண்ணுறது பெண்களாக இருந்தால் கூடுதலாக இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தலைவராக இருக்கட்டும், நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் ஒரு அமைச்சர் தான். அமைச்சர்ன்றவர் அதுக்கு தகுதியோடு பேசணும். இந்த நக்கல் அவருக்கு தான், உங்களுக்கு கூட சொல்லன்றார் யார பத்திரிகையாளர். அதை விட ஒன்றுமே இல்லாதவர் இவர் அப்படின்னு இவர் நிலைநிறுத்துறாராம். இவரெலாம் தமிழ்நாடு முதலமைச்சராகிட்டார் அப்படின்னு. சரி, அதே பத்திரிகையாளர் திருப்பிக்கிட்டு வெள்ளை அறிக்கைன்னா இந்த வெள்ளை பேப்பரை காமிக்கிறீங்களே, அப்போ உங்கள் அதில் ஒன்றுமே இல்லைன்றதுக்கு சிம்பாலிக்காக காட்டுறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவார்? அந்த கேள்விக்கே போக மாட்டேங்கிறாங்களே, அதுக்காக தக்கு பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போலாம் பத்திரிகையாளர் எப்படி இருக்காங்கன்னா, டிடிவி தினகரன்ட்ட போயிட்டு, அண்ணாமலை உங்களுடைய சிறந்த நண்பராச்சே, அவர் உங்களுக்கு எப்படி சிறந்த நண்பரானார் அப்படின்னு. நீ தம்மாத்தூன்னு கட்சி வச்சுக்கின்னு 1% கூட கிடையாது. நீ ஒரு பெரிய கட்சி, அது தமிழ்நாட்டிலே அந்த கூட்டணியிலே பெரிய கட்சி அவங்க தான் தொகுதியை ஒதுக்கணும். அந்த தலைமையை மாற்றுன்னு சொல்கிறியா? இது எப்படிங்க, ஒரு முரணா இல்லையா, காமெடியா இல்லையா சார்? இந்த கேள்வியில் கேட்கணும். ஏங்க அங்கேருந்து வர்றீங்க, இங்கே எல்லாரும் ஒன்றா இணையணுன்ட்டு கட்சி விரோதமாக பேசுகிறீங்களாங்க? கட்சிக்குள்ளே இருந்தலங்க பேசணும்னு கேட்கலையே? அமித்ஷா எங்கே போய் பார்த்துன்னு கேட்கலையே? கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இவர் இந்த வெள்ளை பேப்பரை காமிக்கிறாரு. உங்கள் தலைவர் கேட்டார் வெள்ளை அறிக்கை. அப்போ இந்த மாதிரி காமிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமா? வெள்ளை அறிக்கை பொதுவாக கேட்குறது, அதுக்கு எதாவது பதில் சொல்லிட்டு போவாங்க. அவர் சொன்னார்ல மரபு இல்லைன்னு, மாட்டினார்ல 2 நாளில், அவரும் கேட்டிருக்காருன்னு. அதனால் அந்த ஆணவ பேச்சு, அந்த இதை தவிர்த்து விட்டு போவது, கிண்டல் அடிப்பது, அதே மடக்கி கேட்டால் அந்த ரிப்போர்ட்டரையே முறைக்கிறது, எந்த சேனல்ன்றது, இப்படிலாம் பண்ணி தான் ப்ரெஸ் மீட் போதே தவிர. நேற்று பார்த்தீங்கன்னா இவர் சபாநாயகர் அப்பாவிட்ட இந்த மாதிரி மாணவர்கள் சாதிய வன்முறையில் அப்புறம் போதை பழக்கம் இதில் பள்ளிகளுக்குள்ளே மோதிக்கிறாங்களே, அறிவாலை வைத்து வெட்டுவது அளவுக்கு நடக்குதுன்னா பெற்றோர்கள் தான் அவங்களை திருத்தணும். பெற்றோர்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இது பண்ணணும். அப்படின்னா அடுத்த கேள்வி இங்கே எங்கே வந்துட போகுதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது. இதை ஒரு குடும்பமாக பாருங்க. நானும் ஆசையாக அவனை வெட்டினேன், அவன் ஆசையாக என் கழுத்தை வெட்டினா, 2 பேரும் சேர்த்து வெட்டிப்போம். இதுக்கு போய் சட்டத்தில் நடவடிக்கை என்ன நியாயம்? இப்படி ஆசையாக வயிற்றில் ஒரு கீர் போட்டேன்ற மாதிரி இந்த பதிலெலாம் என்ன பதில்? இவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். அப்போ ஒரு சபாநாயகர் முதல்ல இந்த அரசியல் கேள்விகளை தவிர்க்கணும். நான் சபாநாயகர் பாண்டிருக்கோம். ஆனால் இவர் முந்திக்கிட்டு விஜய் முதல் கொண்டு விமர்சனம் பண்ணுறாரு. இவர் நான் பார்த்துங்க, என் அனுபவத்தில் நான் பார்த்து பிஹெச் பாண்டியன்ட்ட ஒரு தடுமாற்றம் இருந்தது. மற்றபடி ஆவுடையப்பன் லைட்டாக தடுமாற்றம் இருந்தது. ஆனால் பெரும்பாலான தடுமாற்றமாக இந்த மாதிரி இருந்த சபாநாயகர் நான் இவரை தான் பார்க்குறேன். கட்சியை மீறி
கட்சிக்கு ஆதரவாக பேசுறது. சபாநாயகர் இப்போ ஓம் பிர்லா இருக்காருன்னா நீங்கள் எங்கேயாவது அவர் வந்து ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணி வெளியில் பேசி சபையிலேயே அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். கண்டிப்பாக டைம் கொடுப்பாரு, பேசுவார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சபையிலையும் கிட்டத்தட்ட அப்படி, வெளியிலையும் ஒரு அரசியல் பேசுகிறார். சபாநாயகர்ன்றது வந்து சபைக்கு பொதுவானவர். இல்லை ஆவடை பண்ணாச்சு கூட அவர் சபாநாயகர் இருந்த காலகட்டங்களில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் போய் கலந்துட்டா கூட அரசியல் பேச மாட்டார். அது அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு காலகட்டம் அவரோட காலகட்டம். சில இடங்கள் தான், சில இடங்கள் அதே மாதிரி பிஹெச் பாண்டே ஒரு லெவல் போயிட்டார், எக்ஸ்ட்ராவாக போயிட்டார். ஆனால் இங்கே வந்து இவர் தான் சொல்கிறேன், அவங்க 20%னா இவர்லாம் 100% போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுகள் இதெல்லாம். இன்னொரு 4000 கோடி என்ன சொல்கிறேன், ஏப்பா சும்மா சும்மா அதையே கேட்டுன்னு இருக்காதுப்பா, போப்பா, அவ்வளோதான். என்ன நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு திருப்புகழ் கமிட்டி போட்டு சென்னையுடைய ஸ்ட்ரக்சரையும் நாங்கள் மாற்ற போகிறோம், 1 வருஷம் டைம் கொடுக்கணும், நான் இப்போ தான் வந்திருக்கேன், அவர்களுடைய சீரழிவுலாம் மாற்றணும்லாம் முதல்வரே பேசி எல்லாம் பண்ணி இன்றைக்கி என்னங்க அப்படியே இருக்குது, அதோட மோசமாக இருக்குது. நாளுக்கு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சண்டை. ஆமாண்ணே, அவங்கள்ட்ட இவங்க திருப்பி சண்டை போடுறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், 2 மாதம் தான் ஆகும் மூடுறதுக்கு, நீ என்ன சொல்கிறேன்னு இந்த மாதிரி சண்டை போய்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னா, துறை அமைச்சரை கேட்டால் செல்லம் கொஞ்சிறாரு. இதே துறை அமைச்சர் தான் தூய்மை பணியாளர் பிரச்சனையில் எங்கே போனாருன்னு தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த மேயர் எதுக்கு இருக்காங்கன்னு தெரில. இந்த சைடு பார்க்க இப்படி பார்த்துன்னுக்குறாங்க, இந்த சைடு பேர் இப்படி பார்த்துன்னுக்குறாங்க. நடுவில் கொஞ்சம் நேரம் பத்திரிகையாளரில் பார்க்குறாங்க, பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, இந்த கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு, மறுபடியும் இப்படி பார்த்துக்கிறாங்க. வட்டமேசை மாநாடுக்கெல்லாம் கூட்டு போகக்கூடாது, என்னென்ன வட்டமேசை மாநாடுக்கெல்லாம் கூட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான். வட்டமேசை மாநாடு சுற்றி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ இவர்கள் நிலைமை, ஒரு மேயருக்குரிய தகுதி உள்ள நபரை தேர்ந்தெடுக்காமல் அள்ளி தெளித்த அவசர கூட்டத்தில் தனக்கு வேண்டியவர்களை அதுக்கு என்ன கோட்டாவில் கொடுத்தீங்க, அந்த கோட்டாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சு மேயர் பதவியில் ஒரு பெண் இந்த பீரியடில் சாதிச்சாங்க, இவ்வளோ இதை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி கொண்டு வரதுக்கு கூட இவர்கள்ட்ட ஆள் இல்லை. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை அந்த கோட்டாவில் தான் கொண்டு வரணும்னா நீங்கள் முதல்ல அதில் கவுன்சிலர் போடும் பொழுது பக்கான ஆளை போட்டுக்கணும்ல. கண்டிப்பாக இங்கே கவுன்சிலர் வீட்டுக்காரர் தானே கவுன்சிலர் ஆகிறாரு. இல்லை, இங்கே ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க, முன்னாடி இருந்த தமிழரசி அவங்களாகட்டும், இப்போ இருக்கிறவங்க கைல்விழி ஆகட்டும், இவங்களே என்ன பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு இது கிடையாது. அந்த துறையும் சரி, அந்த துறை சார்ந்தவங்க இதில் அப்படியே நிற்பாங்க, போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். மற்றவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, இப்போ சிவசங்கர்னு அப்படியே போக்குவரத்து துறையில் அப்படியே முத்துசாமி மாதிரி தூக்கி நிறுத்திட்டாரா? இல்லை, அவராவது அடிக்கடி சும்மா போய் வண்டியை போய் எடுத்துட்டு லைட்டை ஆன் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. 4வது வருஷத்தில் முதல் 3 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, அது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏங்கிறதான் முதலமைச்சரை கூப்பிட்டு எம்பிக்களை சொல்கிறாரவா, என்ன பண்ணியிருந்தீங்க இவ்வளோ நாளாக, டூர் போகாதீங்க, சம்சா சாப்பிட்டு இருந்தோம், நீங்கம்மா நாளைக்கு அமெரிக்கா போவேன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோலாம் பார்க்கலையா சார், கவுன்லாம் போட்டு 60 வயதிலும் நான் எப்படி இருந்தேன் பார்க்கலையா நீங்கள்? எனக்கு ஓட்டு எப்படி கேட்டீங்க, மறந்துட்டீங்களே. அது அவர் துணை முதல்வர். அப்போது என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க, நான் தான் வெளிநாடு போகிறேன், ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் தான் வந்துருக்கூடாதுன்னா அப்பப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். நீங்கள் சார் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து சம்சா சாப்பிடுவோம் சார், எது போகிறத கேன்டீனில் என்ன மெனு நாங்களே கொடுத்துருவோம், அப்புறம் அங்கே போவோம், ப்ளக்கார்டு கொடுப்பாங்க, நின்றுக்குவோம், போராடுவோம், சார் ஓட்டு திட்டு அதுன்னு பேசுவோம், வந்துடுவோம், அவ்வளோதான். அப்போ பார்லிமெண்ட்டில் போனால் பேசுவோமே, என்ன பேசுவோம், வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை வச்சு பேசுவோமே, பல்புல வாங்குறீங்க சார், அது தனி கதை. இதில் வேற டெல்லியில் சொல்கிறாங்கன்னா ராஜ் கச்சோரி அதிகமாக நம்ம ஆளுக்க சாப்பிட்றதா ஒரு வதங்கி வரும். அந்த ஆய்வு முடிவு வந்துச்சா? கச்சோரி அதிக அளவில் சாப்பிடுகிறது. நான் வேற பாவத்தை சம்சான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இனிமேல் நான் மாற்றிக்கிறேன், கச்சோரி புகழ் சசிகாந்த் செந்தில் அப்படி மாற்றிக்கலாம். எவ்வளோ கொடுமை பாருங்க. இதில் கூட்டணி கட்சி எம்பிகள் வேறு, அது அவங்களுக்குள்ளேயே சண்டை வேறு. இப்போ இவங்க என்ன சொல்லிக்கிறாரு, வாரத்தில் 3 நாட்கள், ஏன் 7 நாள் போனால் என்னவா, 3 நாட்கள் தொகுதியில் போய் சுற்றி பாருங்கோ அப்படின்னு. அது பிரச்சனை இல்லை. இப்போ பெண்ணில் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, தலைவர் சொல்லிட்டாரு, நீங்கள் போயிட்டு எங்கெங்கே பார்த்தீங்களோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க, கட்சி வேலை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு, இது மாதிரி என்னது மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்க வேலைலாம். பாதி பேர் சொல்கிறாங்க, நான் கட்சியில் இருக்கிறனா மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருக்கிறனா எனக்கு தெரில. டெய்லி எழுந்தோடனே எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு, பல் தேய்ச்சது எத்தனை மணிக்கு, ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே ரோட்டில் காலை வைத்தவுடன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அது கீழே டேட் இருக்கணும், அதான் மெயின். நீ ஒரே ஷாட்டை லொக்கேஷனோட பின் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வேலை ஆகணும். இதில் நிழல் காரியங்கள்லாம் எப்படி செய்ய முடியும்னு தெரில தலைமைக்கு தெரியாமல்.
கண்டிப்பாக. இதை தொடர்ந்து அப்போதுவே வந்து அன்புமணி அவர்கள் வைத்திருந்த அந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தாப்புல. வருமான உபரி, வருமான சர்ப்ளஸ் அந்த ரெவென்யூ பத்தி கேட்டிருந்தாப்புல. அதுக்கு உண்டான பதிலும் மத்திய அரசாங்கம் நிதியே கொடுக்கல. அதை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறார். இதை ஏங்க பேசுறாருன்னு கேட்டேன். அதை பத்தி என்ன தெரிஞ்ச இது தெரிஞ்சு என்ன பேசு இது என்னென்ன பதில் இது? சரி, அதுக்காவது வெள்ள அறிக்கை கொடுங்க. எதுக்காக இல்லை? இத்தனை விஷயங்கள்ல மத்திய அரசு நிதி நமக்கு வருகிறது, இந்தந்த விஷயங்கள்ல நமக்கு வரல, இந்தந்த விஷயங்கள்ல நமக்கு வராததுனால இத்தனை விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, கொடுங்க. மிட் டே மீலுக்கெல்லாம் வரலையா நிதி? கண்டிப்பா. ஏன்னா தாழ்த்தப்பட்டோர் இதுக்கு வந்து அவர்களுடைய மேம்பாட்டு நிதியை பயன்படுத்துனீங்களா? பயன்படுத்தாம அனுப்பி திருப்பி விட்டீங்க. அனுப்பிச்சு விட்டீங்கல்ல. நிர்பயா நிதியை பயன்படுத்துனீங்களா? அதே அனுப்பி விட்டாச்சு. நிர்பயா நிதியை காவல்துறை பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான பண்ணோம். இங்கே ஒரு பில்டிங் கட்டினுக்கிறீங்க அந்த நிதியை வச்சு. அப்போ இவர்கள் எந்த இதுன்றது வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்னு கேட்டால் வெள்ளை அறிக்கை கேட்குறீங்கல்ல, அதுதான் வெள்ளை அறிக்கை. கேட்பதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோமே, அதான் வெள்ளை அறிக்கையான பதில். திராவிடம் என்றால் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறீர்கள் அல்லவா? அதுதான் திராவிடம். அதுதான் திராவிடம். கண்டிப்பா. இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடலாட்சி. அப்போ இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டு பற்றாக்குறை அது வந்து மிக 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 மோசமான ஒரு இதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. ஒரு குடும்பம் தன்னுடைய மாத பட்ஜெட்டை தாண்டி செலவும் செய்து அதனால் கடனும் வாங்கி அதற்கு வட்டி கட்டி அந்த வட்டி கட்ட கடன் வாங்கி மேலும் மேலும் செலவு செய்து வேலைக்கும் போகாமல் வீட்டில் இருக்க பொருளை அடகு வைத்தால் அந்த குடும்பம் எப்படி ஒன்றும் இல்லாமல் போகுமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழக அரசு போய்கிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு வெளியில் வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுட்டு பார்ட்டியில் கலந்துட்டு சூப்பராக சில பேர் பெருமை கார் வாங்கி ஓட்டுன்னு இருப்பான் பார்த்துருக்கீங்களா? அதே தான். 8 டியூ கட்டாமல் இருப்பான், பெட்ரோல் போடவே காசு இருக்காது, அப்புறம் அந்த வண்டி எப்படி கையில் ஆனால் பெருமையாக இது பண்ணிட்டு அப்புறம் முறைச்சிட்டு அந்த வண்டியை கொடுத்துட்டு வேற ஒரு இடத்துல அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் சிபில் இருக்குது. இல்லை ஒய்ஃப் பேரில் போட்டுறது. ஒய்ஃப் பேரில் தான் மொத்தம் ஒரு வருஷத்தில் அந்த வாழ்க்கையில் ஒரு 2-3 வண்டி இந்த மாதிரி மாற்றிட்டு இது பண்ணுவானுங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பெருமைக்கு சுற்றுறது தான் பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேங்க, என்னுடைய இதில் பார்த்துருக்கேன். கேட்பாங்க ஏன் கார் வாங்க மாட்டேங்கிறீங்க? அவசியம் தான் வாங்க போகிறோம், தேவையில்லாமல் இதுக்கு வாங்கணும். அப்போ கார் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக. இப்போ பார்த்தா பைக்கு கூட இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால் இல்லை அது வந்து இதை ஏன்டா வாங்கணும். கொஞ்ச நாளாக கொஞ்சம் பேர் பொறாமையாக பார்த்துருப்பான், கொஞ்சம் பேர் சந்தோஷம், கொஞ்ச நாள் அவன் கையில் இருந்தது. இது எதுதான் வாழ்க்கை? இது அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெண்டாவது நம்ம ஊர் ரோடு இருக்கிற கண்டிஷனில் நம்ம கார் 2 வீலர்லாம் வாங்குறது வேஸ்ட். அதுக்கு உண்டான வாட்டர் சர்வீஸ் பண்ணி வாரத்துக்கு வாட்டர் சர்வீஸ் வீல் அது வேற வந்து காசு கொடுத்தே பேசிக்கா சொல்லுவோம்னே. அதுக்கப்புறம் மற்றதுக்கு மெக்கானிக்கலுக்கு போவோம். 4 பழத்தில் விழுந்தோன்னா அலைன்மெண்ட் முடிஞ்சு போயிடும், ஸ்டேரிங் பாக்ஸ் போயிடும், போயிடும். நம்ம இதில் அலைன்மெண்ட் பார்க்குறோம்னா திட்ட வேண்டியிருக்கு. ஆமாம், அதனால் நீங்கள் கார் வச்சுருக்கிறது இன்னும் ஆடம்பரம்னா அப்போ ஒரு குடும்பத்துக்கு கார் வச்சுக்கிற வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா கார் வச்சுக்கலாம். அவசியம் இல்லாமல் எதுக்கு வச்சுக்கணும்? கண்டிப்பாக. அதனால் ஏன் செலவு அதிகரிக்கணும்? அதனால் ஏன் நடுத்தருக்கு வரணும்? அப்போது வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. சில பேர் பார்த்தீங்களா ஒரு சேமிப்புன்றதில் கொஞ்சம் உறுதியாகவே இருப்பான், செலவுகளை சுருக்கிக்குவான். வீட்டில் திட்டு வாங்கினாலும் மற்றவர்கள்ட்ட திட்டு வாங்கினாலும் சில பேர் ஒரு இதில் நான் பார்த்தேன் சார் 3 வருஷமாக ஒரே ட்ரெஸ் தான் சார் போடுறாரு. அவர் ஒரே 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தான் அதே ட்ரெஸ் வச்சு. இப்போ அவர் சொல்கிறார் நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி சட்டெல்லாம், அதுக்கு பெரிய விஷயம், அவர் உடம்பு மாறாமல் இருக்குது, அது பெரிய 15 வருஷம் சட்டெல்லாம் போடுறாரு. இங்கே என்ன பிரச்சனைனா அவருக்கு ஏன் சார் எடுக்கணும், என்கிட்ட தான் இருக்கே அப்படின்னு. அப்போ முதல்ல தேவையை மீறிய செலவுன்ற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் அது பொருந்தும், எது தேவை எது தேவை. இப்போ ஜிடிபி பற்றி பேசுகிறாங்க 13% இதுன்னு. இவர்கள் பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு ஸ்டார்ட் அப் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த துறைகளுக்கான எக்ஸ்பர்ட்டுங்களுக்கு பெரிய அளவில் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவர்களை யாரை தேர்ந்தெடுக்கிறதுல கூட நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கலை. அவன் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு செலவும் ஆகுது, தேவையில்லாத இதில் இது பண்ணுறான். இன்னொன்று இந்த முதலீடு இருப்போ மற்ற செலவின மற்ற விஷயங்களுக்கு இவர்கள் துறைகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, ஈகோ கிளாஷ் ஆகிக்கிட்டு முறுக்கின்னு போகுது. சிறப்பாக செயல்பட்ட ஒருவரையும் தூக்கி ஓரம் கட்டி விட்டீங்க. ஒரு துறை சார்ந்தவரை அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவரை நீங்கள் போட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார். இது துறை சாராத ஆட்களை தூக்கி போட்டிங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? இப்போ மா சுப்பிரமணியம் இருக்கார், அவருக்கு என்ன மருத்துவத்துறையில் தெரியும்? இப்போ மருத்துவத்துறை எப்படி இருக்குது? விளையாட்டுத்துறை கொடுத்துருந்தா நீ வேற. விஜயபாஸ்கரை நம்ம வந்து திட்டிகிட்டு இருந்தோம், பல்வேறு விமர்சனம் வந்தது. இன்னைக்கு விஜயபாஸ்கர் நல்லவர் ஆகிட்டார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு குழந்தை இதில் விழுந்துடும். ஆமாம்,
ஆழ்துளை இதில் தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, மணப்பாறையில் 4 நாளா 2 நாள் முன்னாடியோ, முந்தின நாள் தீபாவளி அன்னைக்கு அந்த குழந்தைய வச்சு தானே ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே போக முடியாது. இவரு போலங்க, இவர் அங்கேயே வந்து உட்காந்துட்டார், இந்த குழந்தைய வெளியிடுறதுக்காக உட்காந்து. அங்கேயே உட்காந்துருந்தார். நீங்கள் யாராவது பண்ணுவீங்களா? மத்திய அரசு தோணுன பல்லான்னு வைங்க, ஏதாவது ஒன்று எங்கேயா போயிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு ஜாலியாக இருப்பீங்க. தீபாவளியை கொண்டாட மாட்டாங்களாம், வாழ்த்து சொல்ல மாட்டாங்களாம், ஆனால் கொண்டாடுவாங்க. ஆமாம், அது பார்த்துறீங்களா? என்ன மாதிரி நகை முரண். எல்லார் வீட்லையும் வெடி போடுவாங்க. ம், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் தெரியாது. கேட்டால் நாங்கள் ஏங்க போனஸ் கொடுக்குறீங்க? பொங்கல் போனஸ் கொடுக்க வேண்டியதானே? என் கவர்மெண்ட்டில் நான் மாற்றுவேன். இது திராவிட மாடல். தீபாவளின்றது ஒரு பண்டிகையே இல்லை, அது அந்நிய நாட்டு இறக்குமதி. நம்முடைய நரகாசுரனை கொன்றதாக. என்னயா இது காவியத்தில் சொன்னது இதுதான் இல்லைன்றல்ல, இப்படி ஒன்று நடக்கவே இல்லை, எழுதி வச்சுன்ற. அப்புறம் ஏன் அதை தூக்கிட்டு சுமக்கிற? கண்டிப்பாக நேற்று கூட ஒருத்தர் தூக்கிட்டு சுமந்தார்ல கல்வி இதில், அப்புறம் வருவோம். ஆமாம். அப்போ இவர்கள் அமைச்சர்கள் இந்த துறை சார்ந்தது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு துறையிலையும் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு இன்னைக்கு கிடையாது. திட்டங்களுக்கான இதை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிச்சப்படுத்துகிற காசில் நம்ம வீட்டு அம்மா ஒரு 10 மாதம் 10,000 மிச்சம் பண்ணால், ஒரு 10வது மாதம் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் 1,000 நகை வாங்கினப்பா அப்படின்னா சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் 1,000 நகை வாங்க முடியாத குடும்பங்கள் இருக்குது, மிச்சப்படுத்தி தான் அந்த மாதிரி வாங்கினவங்க தான் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வாங்குறது தான் குடும்பத்துடைய அடுத்த கட்டம் நோக்கி நகர்வு. அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட்டுங்க தானே. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டை காட்டினவர் பிடிஆர். ஆமாம், 2000 கோடியோ 3000 கோடியோ காமிச்சார். அடுத்த வருஷமும் அதே மாதிரி காமிச்சார். அதுக்கு அடுத்த வருஷம் அவர் அமைச்சிட்டீங்க. இன்னைக்கு பற்றாக்குறை. அதில் 2வது இடம். பற்றாக்குறையில் 2வது இடம். முன்னிலையில் வர முதலில் இல்லை, முன்னணியில் தமிழகம் வந்துடும். குடிசீத்தில் வந்துடும். சந்திரபாபு நாயுடு இப்போ தானே இதானாரு. ஆமாம், அது இவர் ஜெகன் பண்ண கூத்து. அது சரி பண்ணி இவங்க கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. முன்னிலையில் தமிழகம். முன்னிலையில் அது அப்படியே ப்ளூ கலரில் இவங்க பெயிண்ட் அடிச்சு மாற்றிடுவாங்க. இதில் தான் முன்னிலையில் வந்துருக்கோம். தெரியாதவன்ட்டு வளர்ட்டு போயிடுவான். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆலிப் சாவன் ஹவுஸ் பார்த்தா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்கள் அந்த காலத்திலேயே இவர் எழுதியிருக்கார் பாரதியார்னு பிஜேபிக்கார் பேசுகிறார். இந்த பிஜேபிக்காரங்க என்னென்னா அவங்க பேசுவாங்க, அதுக்கு இதுக்கு கொடுத்து பேச தெரியாது. ஒருத்தர் 2 பேர் தான் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உடனே ஆலிப் சாவன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்ன காமராஜர் இழிவுபடுத்திருக்கீங்களா? கல்வி கண் திறந்தவர் ஏன்னா இவருக்கு தெரிஞ்சது அதுதான். ஆமாம், காமராஜர் தான் தெரியுமா அப்படி இப்படின்னு. காமராஜர் கல்வியில் கண் திறந்தாருன்னா என்ன? பள்ளிகள் திறந்தார், மதிய உணவு போட்டார். மதிய உணவு காமராஜர் தான் போட்டாரா முதல்ல? அதுக்கு முன்னாடியே இருக்கு. இப்படி இவங்க ஜஸ்டிஸ் கட்சி போட்டு சில பள்ளிகள். இன்னொன்று கல்விக்கு கண் திறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் பிற்படுத்தப்பட்டவருக்கு கல்வியே கொடுக்கூடாதுன்னு சண்டை. ஆமாம், அதை எதிர்த்து வழக்கு லண்டன் அப்போ உச்சநீதிமன்றம் அங்கே போய் மிஷினரிஸ் தான் கரெக்டு, சொல்கிறது தான் கரெக்டு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வி வேணும், நீங்கள் ஆரம்பிங்க பள்ளின்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க. இதை அருணனே எழுதின புக்லேயே அவர் எழுதியிருக்காரு. அப்போ ஒரு கல்வியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தை கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிகள் பங்கு பெரிய பங்கு. மிஷினரிகள் இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 வருஷம் 300 வருஷம் பள்ளிகள்லாம் இன்றைக்கும் இருக்குது. இது 2வது கல்வியில் அடுத்தடுத்த மாற்றங்களை கொண்டு வரது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பாடுபட்டுருக்காங்க. காமராஜரும் பாடுபட்டு காமராஜர் மட்டுமே காரணம்னா இன்னொன்று இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நவீன கல்வி. நம்ம கல்வி வேள்விகள் நம்ம சாதாரண ஆட்களும் நம்ம சங்கம் வளர்த்து தமிழ் அது திருக்குறள் ஒன்று போதும் உலக போதும் இந்த மாதிரி பல இதில் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்ததுன்றது தொல்காப்பியம் இருக்குல்ல. எவ்வளோ தேர்தல் முறையில் குடவோலை முறை நம்ம தான். அப்போ நீ எதை தான் நீ ஏற்றுக்குவ? ஆலு சவனஸ் விட்டா கருணாநிதி சொல்லியிருப்பாப்புல. கொஞ்சம் பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்க்கலையே நீங்கள். இது நேற்று மிஸ்கின் சொல்லியிருக்காருல்ல, நம்மளாம் மிஸ்கின்ட்டெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை நமக்கு வருதுங்க. ரொம்ப வருத்தங்க. கண்டிப்பாக. அதுதான் தொடர்ந்து நம்ம இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம்னே. நேற்று உதயநிதி அவர்கள் ஒரு அதுலேருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை போகும். உதயநிதி அவர்கள் அண்ணாவை முன்னிறுத்தி பேசி அண்ணாவை பற்றிலாம் படிக்கிறார் போல உதயநிதி. ஆமாண்ணே, அதை படித்து தான் சொன்னார்ண்ணே. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் அந்த மாற்றுத்திறனாளி அவர் மகேஷ் அவர்களை பற்றி பேசும்பொழுது கூட அவருமே படித்து தான் சொல்கிறாரு. நேற்று நான் பார்த்தேன் விமானத்தில் என் பின்னாடி தான் அமர்ந்திருந்தாருன்னு சொல்லி அதுவுமே படித்து தான் சொல்கிறாரு. அவருமே புதுசு ரைட்டு. அவர் பேசின விஷயம்ண்ணே, இந்த தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், அப்புறம் அந்த நான் முதல்வன் திட்டம், இந்த 3 திட்டங்களை மாற்றணும்னு எந்த அரசாங்கம் நினைச்சாலும் நம்ம முதல்வர் மனதில் நிற்பார், பயத்தில் நிற்பார். அது இருக்கும் வரை நம்ம முதல்வர் தான் முன்னிலையில் இருப்பார் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த 3 திட்டங்களை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3மே காப்பி அடிச்ச திட்டம். அப்புறம் என்ன மாற்றணும்? பேர் தானே மாற்றிடுவாங்க. ஆனால் அடுத்த கவர்மெண்ட்டை மாற்றிடுவாங்க. அப்போ அவர் நிற்கிறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக. நீங்களே வெளியில இருந்தால் உருட்டி கொண்டு வந்துக்கிறீங்க. காலை உணவு திட்டம் போன கவர்மெண்ட்லேயே பண்ணாங்களா இல்லையாங்க? அப்புறம் என்னங்க பேசுகிறீங்க? அதை விரிவுபடுத்துனீங்க, அவ்வளோதானே.
முதலீட்டை விரிவுபடுத்துகிற மாதிரி இப்போ எப்படி இப்போ வெளிநாட்டில் போய் முதலீட்டு ஈர்ப்பு அப்படின்னு விரிவு அதுதானே இது. நான் முதல்வன் என்னது, நான் முதல்வனில் ஐஏஎஸ் ஆகிட்டாங்க இதாகிட்டாங்கன்றீங்களா? கல்வி உதவி திட்டன்றது எல்லா காலத்துலையும் இருக்குது. நான் முதல்வன் திட்டத்தில் ஐஏஎஸ் ஆகிட்டாருன்னா அண்ணா மேலாண்மை திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் மாற்றுறீங்க. ஆமாம், அதில் ஐஏஎஸ் ஆகிறவன் ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகிறான்னா அவன் குறைஞ்சது ஒரு 5 இன்ஸ்டியூட்லாவது லிங்கில் இருப்பான். கண்டிப்பாக. ஏன்னா அப்படி தான் பண்ணால் தான் முதல் அட்டம்ப்ட்ல எப்படி ஆக முடியும்? முதல் அட்டம்ப்ட்ல எப்படி ஆயிருக்க முடியும்? அந்த அட்டம் சொல்ல அவன் படிக்கிற காலத்திலேயே நிறைய 5 இன்ஸ்டியூட்டில் வேறு வேறு வகையில் அவன் போய் ட்ரைனிங் எடுத்திருப்பான். கண்டிப்பாக. இப்போ சிசாட்டுன்னா ஒரு இது இருக்கும், ஒரு இன்ஸ்டியூட்டு, அவன் அதில் வெயிட்டாக இருப்பான். அப்போ அங்கே போய் ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு சிசாட் சம்மந்தமான அந்த தீசிஸ் எல்லாம் வாங்கிக்குவான். ஆமாம். இல்லை அந்த கிளாஸில் கலந்துக்குவான். கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொருத்தர் வெயிட்டாக இருப்பாங்க, இவன் அதில் வீக்காக இருப்பான். அப்போ இங்கே போய் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்குவான், இங்கே பணம் கட்டுவான். பொதுவாக அவங்கள்ட்ட தேடல் அதிகமாக இருக்கும், ஒரு விஷயம் அதுதான். ஒவ்வொன்றுக்கும் அப்போ கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு இன்ஸ்டியூட்டு வெயிட்டாக இருப்பான், அவன்கிட்ட பணம் கட்டி கொஸ்டின் பேப்பர் வாங்குவாங்க. இது எல்லாம் முடித்தோடனே இவனுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாது. ஒருவேளை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு ஒருத்தன் தனியாக எடுப்பாங்க ஒரு இன்ஸ்டியூட்டு, இங்கே போய் படித்தா மெயின்ஸில் நல்லா இருக்கலான்னு. அப்போ அங்கே போவான். அப்புறம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட்லேயே மேத்ஸ் தனியாக நல்லா தெரிஞ்சுக்கணும், வேறு சில நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு தனியாக எடுக்கிறவர் இவர் தான், இவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டா தான் நம்ம மேத்ஸ் நல்லா எழுதணும், அதுக்கு தனியாக போய் படிப்பாங்க. அதற்கு பிறகு எல்லாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க, இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்க, எப்படி பண்ணணும், இன்டர்வியூக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா அதுக்கு ஒரு இது போவாங்க. இந்த ஏழை மாணவர்கள் இன்டர்வியூ பெரும்பாலும் சைதை துரைசாமியுடைய மனிதநேய அறக்கட்டளை ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு போகிற செலவு, தங்கிறது, கோட்டு, எல்லாமே மார்க் இன்டர்வியூ, இந்த மாதிரி எல்லா இதுவும் பண்ணித்தராங்க. இப்போ சொல்லுங்கள், ஒருத்தன் ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ் ஆகிறதுக்கு அவன் எத்தனை பேரை பயன்படுத்துகிறான்? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரமணி ஐபிஎஸ் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை 10 பேர் போட்டிருப்பான், எங்கள்கிட்ட படிச்சு தானே. இவங்களும் போய் அங்கே கிளைம் பண்ண முடியாது, பொழைச்சி போட்டோம் போ அப்படின்ற மாதிரி பாதி பேர் போயிடுவோம். மீதி பேர் இதை போய் கிளைம் பண்ணிட்டு இவன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு சரி நம்ம தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கி இது பண்ணணும்ல அப்படி போயிடுவோம். அப்போ 10 இடங்களில் உங்கள் ஃபோட்டோவை போட்டு நாங்கள் தான் வாங்க. அந்த மாதிரி இவரும் ஃபோட்டோ போட்டுக்கின்னு அவனையும் இங்கே வா சொல்லு, நான் முதல்வன் திட்டத்தில் நான் வந்து இங்கே சேர்ந்த நாள் தான் நான் வந்தேன் அப்படின்னு அவ்வளோ உழைப்பையும் ஒன்றாக்கி குலைச்சி இதில் வந்த மாதிரி காமிப்பாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி இது. அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, அதை பற்றி படித்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது சினிமா மாதிரி போனார், நான் முதல்வன் திட்டத்தை சேர்ந்தார், ஐஏஎஸ் ஆகிட்டார், அவ்வளோதான். இப்படி தான் இவர்கள். இன்னொன்று இவர்களுக்கு தெரியும், ஆனால் இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆமாம், ஏன் திராவிட கட்சிகள் தொடர்ந்து அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கேற்பு, ஒவ்வொரு முதல்வர்களுடைய தனிப்பட்ட முயற்சி, அது அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மீண்டும் கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்த இதில் உங்களுடைய பங்குன்னு பார்த்தா இது எல்லாத்தையும் இப்படி டிக்ரீஸ் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலருடைய முயற்சிக்கு இன்றைக்கி ஒருத்தர் நல்லா இருக்கார், அந்த ஃபேமிலியே நல்லா வந்து சொத்து சேர்த்து ஃபேக்ட்ரியே பெருசாக இருக்குது, நம்பர் 1 ஃபேக்ட்ரி. ஆனால் சமீபமாக 3-4 வருஷமாக பார்த்தா டிகிரீஸில் போகுது, அடுத்த ஃபேக்ட்ரிலாம் வேறு லெவலில் இருக்கிறான். ஆனால் அந்த பழைய பெருமை இருக்குதுன்னா கல்வி இதை நிர்வாகத்தில் சிறந்த நிறுவனம் அப்படின்னா அவங்க அப்பா காலத்தில் இருந்துச்சு, வா நல்லா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு, இப்போ ஒன்றும் சுகம் இல்லை போல் அப்படின்னா என்ன விஷயம்? இல்லைங்க, டைரக்டர்னு ஒரு 10-15 பேரை போட்டுக்கிறோம், யாருக்குமே இந்த தொழில் பற்றி எதுவுமே தெரியலை. சரிங்க, சேர்மன் எங்கங்க 4-5 பேர் சொல்கிறத கேட்டுக்கின்னு அவங்க ஓகேவா ஓகேன்ட்டு போயின்னுறாருங்க. அப்போ அந்த நிறுவனம் என்ன ஆகும்? சரி உட்காந்துக்கும். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இதை வச்சுக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு நாங்கள் வந்து இது அப்புறம் அண்ணா சொன்னதெல்லாம் சொல்லுங்க, நீங்கள் என்ன அப்படியே பாதியில் முடிச்சுக்கிறீங்க? அதாவது அண்ணா அவர்கள் வந்து சொன்னது, நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாடுங்கிற பேர் வாங்கின ஒரு விஷயமும், அப்புறம் சுயமரியாதை கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயமும், எந்த மாற்றம் நினைச்சா கூட இருமொழி கொள்கை அதை கொண்டு வந்து மாற்ற நினைச்சா ஏன் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முதல்வர் அவர்களை ஒப்பிட்டு சொல்றாரு. சுயமரியாதை திருமணம் நல்ல விஷயம். நீங்கள் திராவிட இயக்கத்தில் ஒரு மைல்கல். அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள், இதைக்கு ஒரு அங்கீகாரம் அரசே கொடுத்து சுயமரியாதை திருமணங்கள் பெரிய முன்னெடுப்பு. அதுக்கு பிறகு அது கிடைச்ச பாதுகாப்பு. இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலை அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி திருமணங்கள் நடந்து என்ன தான் ரிஜிஸ்டர் பண்ணி பாதுகாப்பாக இருந்தாலும் காவல்துறையோ மற்றவர்களோ ஃபெயிலியர்.
காவல்துறையில் இருக்கிறவங்கள பிள்ளைக்கு பிள்ளைக்கு டீட்டெயில் கொடுத்து வச்சுறாங்க. இந்த விஷயங்களை தடுக்கணும். நம்மளது சமூக நீதி அரசு. அப்போ நம்ம அரசுலேயே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றப்போ இதற்கு எதிராக ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சிபிஎம்மு, பாமக, விசிகா இவர்கள் எல்லோரும் அரசிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. இதே கலைஞர் இருந்திருந்தால் ஓரளவுக்கு அதை கன்சிடர் பண்ணியிருப்பார். பரிசீலனையாக கொண்டு வராங்கிற வார்த்தை சொல்லி. இது மத்திய அரசு வேலை. வழக்கம் போல் பாஸ் டு சாதி வாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு வேலை, இது மத்திய அரசு வேலை. குறைந்தபட்சம் திருமாவளவனை கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவார் ஏன் தேவை, என்ன அவசியம்னு. கண்டிப்பாக ராமதாஸை கூப்பிட்டு கேட்டால் என்ன சட்டத்தில் என்ன கொண்டு வரலாம், என்னென்ன பிரிவுகள்லாம் அதில் சேர்க்கலாம், என்னென்ன அம்சங்களை கொண்டு வரலாம்னு சொல்லுவார்ல. நீங்கள் தான் ரிப்போர்ட்டர்ஸ் போய் திருமாவளவன்ட்ட போய் கேட்டக்கூடாது. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டால் அது வேற மாதிரி போயிடுவார் அவர். ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டால் அந்த ரிப்போர்ட்டர் அந்த நிறுவனத்துக்கு என்ன அதெல்லாம் அவர் என்ன வெளியே விட்டீங்க, குச்சி கட்டி போடுங்க. என்ன கட்டி போடணும்னு என்ன அர்த்தம்? அசைன்மெண்ட்டில் போடு. அசைன்மெண்ட்ல அவர் வெளியே வர முடியாது. இது நடந்ததுங்க. அப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் சாதி ஆணவ படுகொலைகள் எதிரான சட்டம் எங்களுக்கு இல்லை அங்கன்றாங்க. சரி, திருமாவளவன் என்ன பண்ணுறாரு, ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி உள்துறை அமைச்சத்தில் போய் கொடுத்து இந்த மாதிரி நடக்குதுங்க, இதுக்கு எதிராக இந்தியா முழுவதும் நீங்கள் முயற்சி எடுக்கணும். அவர்களும் இவர்கள் சொல்கிற வர்ணாசிரமத்தை பின்பற்றுபவர்கள் சனாதனத்தைன்னு அவர்களும் அஃபிஷியலாக எல்லா ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்தோடனே வாங்கி தூக்கி கீழே வச்சுட்டு. இது நம்மளா சொல்கிறோம், திருமாவளவன் தான் சொல்கிறார். அதையும் சொல்கிறார், இதையும் சொல்கிறாரு. ஆனாலும் 1000 கொள்கைகள் முரண் இருந்தாலும் அடின்னு வந்தோன்னா நாங்கள் வந்து என் மேலே ஏறி தான் போய் அவர் அடி விட மாட்டார். சொல்லிட்டேன் தலைவர், 6 சீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த விவகாரத்தில் ஜாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏன் கொண்டு வரணும்னு சொல்கிறோன்னா, தனிச்சட்டம்னு ஒன்று இருந்தால் தான் கொலைகளை நீங்கள் வகைப்படுத்த முடியும். ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம்னு வரும்பொழுது இந்த இதில் கீழே இவங்க குண்டர் சட்டத்தை உடனடியாக குண்டர் சட்டம், சாகும் வரை ஆயுள் தண்டனை, மரண தண்டனையும் கொடுக்கலாம். கூட்டாளிகளில் ஒருத்தர் 2 பேர் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரையுமே அந்த கொலை குற்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஒருத்தர் பாதுகாப்பு கேட்டு அதிகாரிட்ட மனு கொடுத்து அவர் வந்து இதை பற்றி அசட்டையாக இருந்தாலோ இல்லாத அவர் உடந்தையாக இருந்தாலோ, உடந்தையாக இருந்தால் அவர் மேல் கடுமையான நடவடிக்கை, அசட்டையாக இருந்தார்னா அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை வரைக்கும் கொண்டு போகணும். இதை வந்து மறுதளித்து எஃப்ஐஆர் போடலன்னா அதெல்லாம் குற்றச்சாட்டுக்களை கொண்டு வரணும். இதை தாண்டி இந்த சாதி ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ இழப்பீடு, அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். ஒரு அந்த கணவன் கொல்லப்பட்டான் மனைவினா மனைவிக்கு உடனடியாக அரசு வேலை தகுதியின் அடிப்படையில் உரிய இழப்பீடு, இந்த மாதிரிலாம் அந்த சட்டத்தில் கொண்டு வந்தால் அது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு, செய்கிறவன் வந்து பயப்படுவான். இல்லை, முதல்ல வழக்கு பதிவு செய்கிறதுக்குன்னே இது பிரின்சிபல், இது சாதி ஆணவ படுகொலைங்கிறத சொல்ல முடியும். கணக்கு வந்துடும்ல, கணக்கில் வந்துடும்ல, அதுதான் பிரச்சனை, பயம். அதுதான். அப்போ போக்சோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் சொல்கிறாங்களே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 50 வழக்குகள் போக்சோவில் இருக்குது. நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி கல்வியில் இவருடைய முடிச்சுட்டு போயிடுவோம். அடுத்தது இது முடிஞ்சிச்சா, அடுத்து இருமொழி கொள்கை. அப்படின்னா ரசா 3வது மொழி கற்றுட்டா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பாக ஒரே பிரச்சனை, உங்களுக்கு இதை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது, அவள் தானே, விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ அண்ணா இருமொழி கொள்கை கொண்டு வந்தார்னா நியாயம் இருக்குது. இன்னைக்கு அண்ணா இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அன்னைக்கு இந்தி தான் 3வது மொழின்னு திணிச்சாங்க, அவர் எதிர்த்தார், தமிழகமே எதிர்த்தது, மொழி போராட்டம் நடந்தது, அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சிங்க, ஓகே, அது கரெக்டு. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்விக்குண்டான கைட்லைன்ஸ் அன்றைக்கி கம்மியாக இருந்துச்சு. ஒரு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு தேடல் கம்மியாக இருந்துச்சு. அதுக்குண்டான வளர்ச்சியை ஓட்டி தானே தேடல் வரும். நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இந்தி 3வது மொழி கட்டாயம் இந்தின்னு கொண்டு வந்தாங்க லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில். ஆனால் 90களுக்கு மேலே அது மாறுது இல்லை, 98ல் நம்ம வந்து இது வந்தது. இப்போ வந்திருக்க புதிய கல்விக் கொள்கை வேறு லெவலில் அதை வந்து இது பண்ணியிருக்கேன். அதில் 90% நீங்கள் பண்ணியிருக்கீங்களே. இல்லை, உங்கள் தேசிய மாநில கல்விக் கொள்கையில் போட்ட உடனே ஜவஹர் சொல்லிட்டாரு, புதிய கல்விகளுக்கு அப்படியே போட்டு இன்னும் கதை பேசினுக்கிற அப்படின்னு. அப்போ அதெல்லாம் ஒரு பார்ட் வச்சிங்களேன். இருமொழி கொள்கை இப்போ வந்து அப்படி இல்லைல்ல. 3வது மொழி ஹிந்தி கிடையாதுப்பா, நீ எது வேணால் கற்றுக்கோ, உன் தாய்மொழி கற்றுக்கோ, ஆங்கில மொழி முக்கியம் கற்றுக்கோ, 3வது மொழியாக ஏதாவது ஒன்று கற்றுக்கோன்ற. அதெல்லாம் முடியாது, நான் இவங்களை யாரையும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். சரி, அப்போ அவங்க தனியார் பள்ளியில் இருக்கிறவங்க, வசதி படித்தோர், உங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கற்றுக்கலாம்.
அப்போ இவர்கள் பாவம் செஞ்சவங்களா? என்னையா கொள்கை அவங்க கொள்கை? அதுக்கு ஏதாவது பேசுங்க, தைரியமாக பேசுங்க. வர்றவன் எல்லாமா செம்மறியாடாக இருப்பான். இந்த புதுசாக ஒருத்தர் தாவைக்க ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் செம்மறியாடு. அது பள்ளத்தில் இறங்கி போச்சா? நானும் பள்ளத்தில் தான் போவேன். நான் ஏன் பள்ளத்தில் இறங்கணும்? நான் அப்படி போகிற மேட்டில் இதில் வேறு யார்? விஜய். நாங்கள் மாற்று அல்ல, அந்த சூழ்நிலை கேட்டுற மாதிரி சொல்லு, மொழி கொள்கை உட்காந்து பேசு. அதுதான் தெளிவாக சொல்லிட்டார்ல, நான் அரசியல் எதிரி தான், எனக்கு திமுக கொள்கை எதிரி இல்லைன்னு சொல்லிட்டார்ல. நான் கொள்கை அது ஒன்று தானே நினைப்போம். அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன அப்புறம் என்ன, நீ ரிப்ளிகா தானே? அப்புறம் நீ என்ன மாற்று இல்லைன்ற? காப்பி அடிச்சுட்டு அப்படி கொண்டு போகிறது தானே. நாங்கள் மாற்றாக வர விரும்பலைன்ற மாற்று தானே நீ? இல்லைண்ணே, அண்ணா இருந்திருந்தாலும் இல்லை, அண்ணா ஏதாவது நினைச்சிருந்தா ரெட் ஜெயின் மூலமா அந்த படங்கள்லாம் ஹிந்தி படங்களை அண்ணாவை கதாவசனம் எழுத விட்டுருப்பாங்க. முடிஞ்சா டைரக்ஷன் தெரியும்ல, டைரக்ஷனும் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. மும்மொழி கொள்கை வேண்டாம், ஆனால் படத்தை மாட்டோம். அதாவது நீ மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, தமிழும் ஆங்கிலமும். நேற்று முந்தானத்தானே அவர் சொன்னார், நாங்கள் தமிழை விட மாட்டோம் அப்படின்னு. நேற்று கூட அழுதாரு. அவர் சொல்கிறாரு, தமிழா இருக்கு. இன்னைக்கு கூட சீமான் கேட்டிருக்காரு, ஒரு பட்டாதாரியாவது உன்னுடைய முடிச்சவன் எவனையாவது தமிழ் எழுத சொல்லு. தமிழ் படிப்பான், தமிழ் பேசுவான், தமிழ் எழுத தெரியுமா? கண்டிப்பாக. ஒரு மொழிக்கு 3 முக்கியம். எழுத தெரியலன்னா அந்த மொழி வந்து நரிக்குறவர்கள் பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி பாஷைனா எழுத்து வடிவம் இல்லைங்க, பேசுவேன். எழுத்து வடிவனால படிக்க முடியாது. தமிழ் படிப்பான்றது கூட இன்றைக்கி எப்படின்னா, தமிழ் பேசுவேன் பிறந்ததுனால, தமிழ் படிப்பேன் எவ்வளோ 30% படிப்பேன். அதுலேயும் எனக்கு இதான்னு தெரியாது. எனக்கு 3வது தமிழ் எழுதவே தெரியாது. தமிழ் படிக்கிறது கூட எப்படி தெரியுமா? நேற்று ஒரு ரிப்போர்ட்டர், ஏராளமான போலி ரிப்போர்ட்டர்கள் வந்திருக்கிறார்கள். என்னடா போலி இது? பருப்பு போலியா, தேங்காய் போலியா? போலி ரிப்போர்ட்டுன்றான்டா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா போலி தெரியுதா? கலவியில் சிறந்த நாடு நம் தமிழ்நாடு அப்படின்ட்டு என்ன ஆகும்? என்னதுக்காகிறது முடிஞ்சு போச்சு இல்லை, ஒத்துக்கிறோம் சொல்ல வந்துடக்கூடாதுல்ல. தமிழ் எவ்வளோ சிறப்பானது. மாமனார் மருமகனுக்கு உங்கள் உடம்பை பத்திரமாக பார்த்து கொல்லவன் போட்டானா, ஐயோ அவன் பொண்டாட்ட சொல்லுவான், உங்கள் அப்பனுக்கு என்ன அவ்வளோ இது பத்திரமாக கொல்லவன் போட்டுக்கிறாரு அப்படின்னு. ஏராளமான வெள்ளம், மழையால் வெள்ளத்தால் சூழ்ந்ததுன்னு சொல்லிட்டு சின்னலா போட்டு விட்டா முடிஞ்சது. வெள்ளம் வண்டியா. தமிழ் அவ்வளோ சிறப்பானதுங்க. வார்த்தை மாறும். நீங்க அதுல மார்க் எடுக்காதனால தானே அதுக்கு தனியா ஒரு சட்டம் இது கொண்டு வரீங்க, அறிவிப்பீங்க. சென்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தில்லு துறைங்க எல்லாம் எப்படியா எவனும் எடுக்க மாட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படி வந்துடும். தங்கிலீஷில் எழுதி அவர் வாத்தியாரும் பார்ப்பாரு, என்ன தமிழ் தானே எழுதிக்கிறாப்புல, அது ஆங்கிலத்தில் எழுதிருக்காரு, ரைட் மார்க் போடு. அப்படிதான் போவோம். திட்டுறது கூட தங்கிலீஷில் தானே திட்டுறான். அதனால இருமொழி கொள்கைன்னு உருட்டு இன்னும் நான் சொல்றேங்க, இந்த உருட்டு ரொம்ப நாளைக்கெல்லாம் ஓடாது. இதற்கு எதிரான கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது. நீட்டுக்கு வந்துடலண்ணா, நீட்டுக்கு வந்துட்டலண்ணா. இப்போ நீட்டுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஆதரவான குரல். நீட்டு வந்து உண்மையிலே சொல்றேன், இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க விட்டாங்கன்னா அதுவே நீட்டுல பலிகடா ஆக்கப்பட்டது அதிமுக. நான் அந்த டைம்ல பாக்குறேன் இவங்க பேசுறதுலாம், என்னையா விஜய் பாஸ் ஒன்று அறிவில்ல, நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுத்துட்டு போன உங்க அம்மா அடிமையாயிட்டீங்க, இப்போ விலக்கை நீட்டிட்டாங்க, என்னையா நீங்க அடிமை விளங்காதவன் நாங்கெல்லாம் இருந்திருந்தா. இவங்க பார்த்தாங்க, ஐயோ என்னடா இது, சரி நம்மளால் முடிஞ்சது அடுத்ததுண்ணா சட்ட நிபுணர்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் சார், உச்சநீதிமன்றத்தில் போடலாம், ஆனால் நிற்காது, நம்பா போடவாது செய்வோம். ஆமாம், இவனுங்க வாயை அடக்க மாட்டானுங்க. சரி போட்ட உடனே என்ன அது மற்ற மாநிலம்லாம் நீட்டு வச்சுக்கிறேன், நீ மட்டும் என்ன உனக்கு விதிகளை கொடுக்கணும்? இல்லைங்க நாங்களாம் மாநில வழி கல்வி, மற்றவங்களாம் எந்த வழி கல்வி அதெல்லாம் மாறிட்டாங்களா? அப்புறம் என்ன போய் நீ கரெக்ட் பண்ணிக்கோ, சிலபஸ்லாம் மாற்றிக்க, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, கிளம்புன்ட்டாங்க. இப்போ தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரினா பாத்தியா சொன்னமே அடிமை, பாத்தியா எதாவது பண்ண முடிஞ்சதா? ஆனால் இவங்களோட அந்த டெக்னிக் சூப்பர்லண்ணே. இதில் நாங்கள் நீட்டு விலக்கு எப்படின்னா அது ஒரு ரகசியம், என்ன சொல்லலை, சொன்னால் நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம்ல, அப்போ இது பொய்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த அயோக்கியத்தனத்தை யாருமே கேள்வி கேட்கலன்றான். இந்த டிஆர்பி ராஜா காமிச்சு கேட்கல, அப்படிதான் நான் சொன்னேன்ல, 3 பாக்கெட்டு 3 சிசேர் வேலை எவ்வளோ, கோல்டு ஃப்ளேக் எவ்வளோ, 4 தேட்டர் பேர் சொல்லுங்க. அந்த மாதிரி பத்திரிக்கையாளர், அது மாதிரி தான் பத்திரிகையாளர்கள். நுனிப்புல் மேயர், நீ பத்திரிகையாளர் கூப்பிட்டு கேளுங்க, இருமொழி கொள்கை தான் சூப்பர்னு வா உட்காரு பேசுனா பலரும் பேசியிருக்கேன், கம்முன்னு போயிருக்காங்க. ஆனால் பல திமுகலே ஒருத்தர் முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர், மேல் எடுத்துக்கலாம், அவர்கிட்ட அப்படி பேசும்போது கொஞ்சம் நெருங்கினவன சொன்னார். கலைஞர் அவர்களே சொன்னார்லண்ணே, மத்திய அமைச்சராக தயாநிதி மாறன் அவர்களை நியமிக்கும் போது அவர் ஹிந்தி தெரியும், அதனால நியமிக்கிறேன்னு. நான் சொல்கிறேன்னே, திமுகவில் ரொம்ப நெருக்கமானவர், மேலிடத்துக்கு குடும்பத்துக்கே நெருக்கமானவர். என்கிட்ட பேசும்போது நான் கேட்குறாரு, கொஞ்சம் நெருக்கமான கேட்குறாரு, அண்ணே மும்மொழி கொள்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன் வரவேற்க தகுந்ததுங்க, இவ்வளோ நாளாக ஊட்டி இருந்தாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து எல்லாம் இருக்குது இங்கே, இல்லைங்க
குழந்தைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு மொழியும் கஷ்டமாகும்ல. அப்போ தனியார் 50% தனியார் பள்ளி அவங்களாம் கஷ்டப்படலையா? அவங்களுக்கு மட்டும் 3வது மொழி கற்றுக்குறீங்க. எதுவுமே குழந்தை பருவத்தில் சாத்தியம்தாங்க. நம்ம இருந்த ஐக்கியவும், நான் இருந்த ஐக்கியவும், நீங்கள் இருந்த ஐக்கியவும், இன்றைக்கி இருக்கிற குழந்தையோட ஐக்கியம் பார்த்தீங்கன்னா 3க்குமே 3 வித்தியாசம் இருக்கும். 2 வயசு குழந்தை இன்றைக்கி யூடியூப் தள்ளுது அடுத்ததுக்கு. அந்த அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கே பயந்தோம். ₹1 கொடுத்து ஃபோன் பண்ணி அவருக்கு தகவல் சொன்னால் பயமாக இருக்கும். என்ன சொல்கிறது, எப்படி ஃபோன் பண்ணுறது, அலோன் அப்புறம் என்ன சொல்கிறதுனா பேசி முடிச்சப்பறம் அந்த காயின் கீழே இப்படி வைக்கிறதா இப்படி வைக்கிறதா, எது வாய் எது காது வைக்கிறதுனா பிரச்சனையாக இருந்தது. அப்போது எவ்வளோ மாறி இருக்குது இந்த உலகம். அதனால் ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். என் பிள்ளை கூட சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறான், 3வது மொழி லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க. இதுதான் இது. நீ வந்து எவ்வளோ நாளைக்கு உருட்டலாம் முடியாது. இது வேற என்ன? தமிழ்நாடு பேர், தமிழ்நாடுங்கிற பேர். சங்கர்லிங்கம் சிலை இருக்கா தமிழ்நாட்டில்? கிடையாது. அவரோடவா யார் போராடினது? அவர் தான். 64 நாள் உண்ணாவிரதம் தான். அவர் தானே. அவர் சிலை எங்க? நீங்கள் இன்னைக்கு யாருக்கு பேர் வைக்கிறீங்க? ரோட்டுக்கு யார் பேர் வைக்கிறீங்க? எம்பி எஸ்வி வெங்கட்ராமன். என்ன பண்ணார் அவர்? நாடகம் நடத்தினார். நான் சுதந்திர போராட்ட நாடகம் நடத்தினார். இந்த மொக்க ஜோக்கு வச்சுக்கிட்டு நாடகம் நடத்தினார். அடுத்து ஏதோ ஒரு கிளப்பில் இருந்தாராம். அதான் தகுதியாம். அது நிறைய அது சார்ந்து நிறைய பேர்கள் இருக்க. நம்ம அடிக்கிட்டு ஏங்க நாடக கலையில் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, நாடக கலைக்கு இது பண்ணவங்க இருக்காங்க. அது மாதிரி இப்போ தெரு பேரை மாற்றி என்ன பண்ண போகிறீங்க? அவனை மாற்றியா சொல்ல போகிறான்? இன்றைக்கி சன்னடாப் ரோடுன்றான், எல்டாம்ஸ் ரோடுன்றான், எல்லாமே மவுண்ட் ரோடுன்றான். அண்ணா சாலை கூட கொஞ்சம் பறக்கிச்சு. ஆனால் எப்போ பேர் மாற்றினீங்க? இன்னை வரைக்கும் மவுண்ட் ரோடு மாறுச்சா? அது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா கிண்டிலேருந்தே மவுண்ட் ரோடு தான். மவுண்ட் ரோடு தான் சொல்லுவோம். சேமியர்ஸ் ரோடு மாறுச்சா? எந்த இதுன்னு உங்களால் மாறும். காலேஜ் ரோடுக்கு வந்து ஜெய்சங்கர் பேர் வைக்கிறீங்க, கல்லூரி சாலை மாறுமா? காலேஜ் ரோடு மாறாது. மாறாது. நீங்கள் வேணால் மாற்றி வச்சுக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் தான் இவர்கள் இது பண்ண தவிர, சங்கர்லிங்கனாருக்கு பற்றி உதயநிதியை கேட்டால், ஏன்பா இது ஏன் எழுதி கொடுக்கல? யார் அவர்? இதை படங்களை நடிச்சிருக்காரா? உயிரே விட்டாருங்க. எந்த படத்தில்? நிஜமாவே உயிரை விட்டாரு. 64 நாள் உண்ணாவிரதம் வந்து ஜதீன் தாஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது சங்கர்லிங்கனார். அதுக்கப்புறம் யாரோ இருந்தாங்க, திலீபன் கூட ஒரு 29 நாள் அதை இருந்திருந்தார். என்னங்க நீங்கள் நினச்சி பார்க்கலங்க சங்கர்லிங்கனார். ஆனால் தமிழ்நாடுன்னு பேர் வச்சதை மட்டும் கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகி நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் இதற்காக போராடி உயிர் நீத்தவரை நினச்சி கூட பார்க்கலையாங்க. எல்லாமே நீங்கள் தானே என்னங்க அர்த்தம்? கண்டிப்பாக தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழை வளர்த்தது நாங்கள் தான்றாங்க இப்போ. அப்போ கே விஸ்வநாதன்லேருந்து பலரும் யார் கேட்டால் அதெல்லாம் அவர் எந்த காலேஜில் படித்தாருன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது இந்த ப்ரோக்ராமில் எல்லாமே வந்து சினிமா கலைஞர்கள் நிறைய வர வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சேனலோட சீஃப் எடிட்டர்ஸும் கலந்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் முதல்ல பின்னாடி ஒரு செகண்டுக்கு வந்திருந்தாங்க. இதில் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு பேசுகிறது நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள். ஏன்னா மாரி செல்வராஜ் மாதிரி வேறு படங்கள் யாருமே தயாரிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த வாழை படத்தோட இதை பார்க்கும்போது முதல்வர் என்னை பாராட்டினார். அந்த மாதிரி நான் வந்து இந்த காலை படம் வாழை இந்த டீச்சர் கர்ச்சீப் எடுத்து போது பாருங்களா, அது நிறைய அரிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோடனே ரொம்ப பெருமைப்பாயிட்டேன் அப்படின்னாரு. ஸோ பரவாயில்ல, நல்லா பேசுகிறான்னு பார்த்தா என் வாழ்க்கையில் திருட்டு ஆரம்பித்ததே பழத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன். அது எனக்கு காலையில் சாப்பாடு இல்லைனால அந்த திருட்டை நான் ஆரம்பித்தேன். திருட்டு கதைக்கு போயிட்டாரு. சினிமாக்காரங்க அப்படிதாங்க. கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு திருட்டு வழக்கில் கொண்டு சினிமாக்காரங்க 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று மேடையில் இருக்கிறவங்களும் அப்படியே புகழ்வாங்க, 2வது தற்பெருமை சுயபெருமை பேசுவாங்க, 3வது சம்மந்தமே இல்லாமல் ஒரு உச்ச நடிகரோ இல்லை யார் இருக்காங்களோ அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. சினிமாக்காரன் மைண்டில் என்ன இருக்குன்னா லாபம் நஷ்டம். ஏன்னா பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை, அதனால் அதுக்கு பாதிப்பு வராமல் பண்ணிக்குவாங்க. இப்போ மாரி செல்வர் மனசில் என்ன ஓடும்? ரெட் ஜெயண்ட். சிவகார்த்தியின் மனசில் ரெட் ஜெயண்ட். எல்லார் மனசுலையும் இந்த இது இருக்கும். நம்ம இவர் இருக்காரு வெற்றிமாறன். இந்த மாதிரி அவர் ஒரு புதுமை படம் தரல, பெண்கள் பற்றி. அடுத்த தலைமுறை நோக்கி நகர்றது. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீ சொல்லிடலாமா நன்மை படம் எடுக்க மாட்டேன்னு? அதுவே போதுமே. இனி மற்றவங்க அந்த படத்துலையும் இளைய தலைமுறை தானே வருது, அதுவும் பள்ளியில் படிக்கிறதுன்னு. அதை பார்க்குற இந்த பள்ளி குழந்தைகள், கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு அந்த பள்ளி குழந்தைகள் என்ன முடிவு வருவாங்க? தற்கொலை ஓகேன்றதுக்கு வருது இல்லை? அது ஆமாம், கண்டிப்பாக தற்கொலை செஞ்சுக்கணும் மிரட்டுறதெல்லாம். இதே மாதிரி தான் உலகில் சிறந்த டைரக்டர் மிஸ்டர் சங்கர். அவர் படத்தில் உயர் சாதி வகுப்பினர் தான் தீமை எதிர்த்து போராடுவாங்க. சாதாரண கண்டக்டரு, டிரைவரு, காய்கறி விற்கிறவங்க தான் உலகத்திலே அயோக்கிய. அரசியல்வாதிகளை பற்றி பெருசாக பேசவே மாட்டார். இந்த மாதிரி விஷயங்களை யாராவது கேட்குறவங்கள வந்து ஒரு பெரிய இது. அவர் வந்து
அவர் படத்துலையும் ஒரு பாய்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். ஞாபகம் இருக்கா? நல்ல வேளை அந்த படம் ஓடலை. ஓடி இருந்துச்சுன்னா வேறு. இந்த மாதிரி காலத்தில் ஒவ்வொரு தடவையும் துள்ளுவதோ இளமை, பாய்ஸ் இந்த மாதிரி ஆகச்சிறந்த படங்கள் வரும். மக்கள் அதை புறக்கணிப்பார்கள். அதனால் இந்த படமும் வந்து பெருசாக இதாகாது. இவர்கள் மேட்டுமைத்தனத்துக்கு போயிடுறாங்க. அதற்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இப்போ திராவிடர் கழகத்தில் பார்த்தீங்களா, பெண் வந்து பெரியார் சொன்னது வேறு, கருப்பை அகற்றணும், பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான. இவர்கள் அதனுடைய உச்சகட்டமாக பெண்ணடிமைத்தனம் என்பது, செக்ஸ் என்பது ஒருவருடன் வைத்துக் கொள்வதுதான், ஏன் நாம் அப்படி முடங்கி போக வேண்டும் அப்படின்ற லெவலில் கிடக்கிறதுன்னு சொல்லிடுது அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, குரூப்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு, சரி அதிலேயே குரூப் சந்தோஷமாக இருக்கிட்டு போய் தொலைய வேண்டியதானே. அவங்களுக்குள்ள சண்டை இவங்க சண்டை போடும்போது தான் பல விஷயங்கள் வெளியே வரும். நாரப்பயல்களா, உங்களை நம்பியாடா நாங்களாம் திராவிடம் அதுன்னு ஊட்டியிருந்தோம், இவ்வளோ யோகியம் பேசுனீங்களடா, சாதாரண சிற்றின்ப விஷயத்தில் நீங்கள் யோகியமாக இல்லைடா, நீங்கள் எப்படிறா இதுன்னு போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ரொம்ப முத்தி போனோன்னா, இவங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறதெல்லாம் தத்துவம்னுவான், இவன் பேசுறது தத்துவம்னுவான், இவன் பேசுறது தான் பெண் உரிமைன்னுவான். ஆமாம், இன்னைக்கு பெண் உரிமைன்னு சீட்டு பிடிக்க தண்ணி அடிக்கிறதுல காமிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், என்ன பெண்கள் சீட்டு குடிக்கூடாதா அப்படின்வாங்க. யோ, ஆம்பளை குடித்தாலும் பிரச்சனை தான்யா, பெண்கள் குடித்தாலும் உடம்பு கெடுதல்னா ஆம்பளை குடித்தாலும் கெடுதல் தான். அதை போயிட்டு இது பண்ணால் நீங்கள் வந்துன்னா பெண்ணுக்கு இன்னும் கூடுதல் கெடுதல். ஏன்னா அவங்க தான் கருவை சுமக்கிறாங்க. அப்போ இது வந்து கேட்டால், நாங்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை விட்டு சீட்டு குடிக்கலையா அவங்க இணையை காமிப்பீங்க. சரி கேட்டால் அதுக்கு ஒரு அப்புறம் நம்மளை ஆணாதிக்க சிந்தனைன்றாங்க. ஏன்னா ஆணாதிக்க சிந்தனையில் இதெல்லாம் வருது அவங்கள பொறுத்த வரைக்கும். யார் குடித்தாலும் தவறுன்றோம். அப்போ இவர்கள் வந்து என்ன இதுனா, இந்த திரைக்கலைஞர்களை மேடை ஏற்றிக்கிட்டு காமிக்கிறதுன்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, புராண காலத்தில் விரலை வெட்டினார், அப்புறம் இவர் கர்ணனுக்கு அநியாயம் நடந்தது, அப்புறம் அது நடந்தது இது நடந்தது, இப்போ வந்து புதிய கல்கொள்கை மூலிமா நடக்குது. ஏன்பா உனக்கு தான் புராணம் வந்து இட்டு கட்டப்பட்டது, புராணம் ஒன்றை பொறுத்தது இட்டு கட்டப்பட்டது தானே. அப்போ அதுலேருந்து ஏன் உதாரணம் எடுக்கிறேன்? இன்னும் ரியல் லைஃப்பில் நடந்தது. அவன் இவனுடைய இவனுடைய விரலை வெட்டி ரியல் லைஃப் நடந்ததா? அது ஒரு புராணம். ஆமாம், அதில் பல நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய நீதிகள் பல இருக்குது, உளவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது. நீ என்ன பேச சொன்னால் 10 பேசுவேன், அவ்வளோ இருக்குது. தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. அது தேவையில்லை, கடந்து போ. இல்லை அதுலேருந்து இது தேவையில்லான்னு சொல்லு. ஆனால் நீ என்ன பண்ணீங்கன்னா, ராமாயணத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். அவன் ஒரு இதிகாசம் இது எழுதுனான். நீ வட இந்தியாவில் எழுதுன ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டு வந்து இவன் அவ்வளோ உசார் பண்ணான், சீதை இவனும் பத்தினி இல்லை அதுன்னு. அதை எதுக்கு? அதை நம்புகிறவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப இழிவாக பேசுனீங்கன்னா அவங்க நம்பிக்கை கூடுதலாகும், ஒன்றை வெறுக்குவாங்க. அதே கம்பரை பாராட்ட செய்வாங்க. கம்பர் இங்கே அதெல்லாம் பண்ணல, தமிழருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிட்டாரு அப்படின்வாங்க. சரி, அப்போ ராமாயணத்தை ஏற்றுக்கிட்டியான்னு கேட்டால் இல்லை ஏற்றுக்கணும், கம்பரை தான் ஏற்றுப்பேன். ராமாயணத்தில் வந்து நீங்கள் அந்த இலக்கியமாக ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா வேறு இது இருக்குது. அதில் எவ்வளோ சைக்காலஜி இருக்குதுங்க. நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கன்றது தான் மேட்ரு. கண்டிப்பாக. அப்போ இவர் கொண்டு வந்துட்டு இங்கே இதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறார் ராசா. இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையை பற்றி சொல்கிறார். புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல தெரியணும்ல. இன்றைக்கி நான் இப்போ சொன்னேன்ல மும்மொழி கொள்கை, இதெல்லாம் இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூலில் மும்மொழி இருக்குது. உன் வீட்டு பிள்ளைங்களாம் 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறீங்க, மும்மொழி கற்றுக்குறீங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஏழைகள், மற்றவங்க கற்றுக்கிறதுக்கு சேர்றது சிபிஎஸ்சி கனவு. எங்கள் கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரே வடிகால் கேந்திர வித்யாலயா. எப்படியாவது கிடச்சிச்சின்னா வருஷத்துக்கு ஒரு 8000 ரூபா, அவ்வளோதான் ஃபீஸ். அதுக்கு நாங்கள் யாரையோ பிடிச்சி நடுவில் எம்பிகளுக்கு 5 கோட்டான்றப்போ யாரையா பிடிச்சி அது எம்பியை விற்றுருவான். ஆமாம், 5 பேர் விற்றுருவான். அப்போ அதுலேயே நமக்கு கிடைக்காது. சரி, எப்படியோ பிடிச்சி சேர்த்துட்டோம், நிம்மதியாக போகுது. 3 மொழி இருக்குது. இப்போ அதில் இன்னொரு பாட்டு நவோதயா. மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா 2 நவோதயா பள்ளிகள் தொடங்கணும்னு மத்திய அரசு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? இடம் கொடுங்க. இடம் மட்டும் தான் கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நவோதயா பள்ளிகள் எப்படி? எக்ஸாம் எழுதி நீ அதில் போகலாம், யார் வேணாலும் தகுதி உள்ளவர்கள் போகலாம். சேம் கேவி மாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உண்டு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சென்னையில் அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் பேருங்க, தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பாதிக்கப்படுறது ஏழைகள். எப்படி மும்மொழி இவங்க வீட்டு பிள்ளைங்க கற்றுக்கணும், தனியார் பள்ளி கற்றுக்கணும், இங்கே ஏழை பிள்ளைகளுக்கு எங்களுடைய கொள்கை இருமொழி. இந்த புரியாத முட்டா பீஸுங்களும் புதுசாக கட்சி ஆரம்பித்ததும் இருமொழி கரெக்டுன்னு போகுதுங்க. ரைட்டு, நவோதயா பள்ளி விடல. இப்போ பிஎம்சி ஸ்கூலு கேந்திர வித்யாலயுடைய அப்டேட் வெர்ஷன். ஆமாம், அவன் வேறு லெவலில் போகிறான். ரொபோட்டிக் சயின்ஸு எங்கேயோ போயிட்டாங்க, எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. நீ நேற்று கூப்பிட்டு வந்தியா?
தெலுங்கானா முதல்வர் அவர்கிட்ட இருக்குது. அவர் முறையாக பண்ணுறாரு, அதுக்குரிய நிதியை வாங்கிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. சிபிஎஸ்சி ஸ்கூலில் தாய்மொழி கல்வி அவசியம், தெலுங்கு நீ கட்டாயம் கற்றுக்கணும்னு கொண்டு வர்றாரு. நீ இங்கே பண்ணு, நீ உன்னுடைய சிபிஎஸ்சி ஸ்கூலில், ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் இல்லையா, இருக்கா? எங்கே இருக்குது? அப்போ தமிழை வாழ பண்ணுறா கேளு, அந்த சட்டத்தை கொண்டு வா. இங்கே வந்துட்டு அவரை கூட்டு வச்சுக்கிறியா? இது ஒரு பார்ட்டு. கேந்திர வித்யாலயா வரல, சாரி இது பிஎம்சி ஸ்கூல் வரல, நிதி மட்டும் கொடுனா எப்படி தருவாங்க? 40% இல்லை, அதை வந்து டைரக்டர் குமாரராஜா பேசுறாரு, நீங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவர் பேசுறாட்டே. இந்த சாட்சி எல்லாம் வாட்ஸ்அப் தகவல் தான். என்ன நடக்குது? தமிழ்நாடு மாநிலவுடைய கல்விக் கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையிலும் வித்தியாசம் என்ன இருக்குது சொல்லு. இல்லை, இவங்களாம் எந்த பேப்பரை படிக்கிறாங்க, எந்த பத்து இந்த மாதிரிலாம் பேசுறாங்க? நேற்று நீங்க கூப்பிடுறீங்க, இவங்க எல்லாங்க கொடுத்துருவாங்க, ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்து பேசுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இல்லை, அது அந்த ஸ்கிரிப்ட் தான் அடுத்து உங்கள்கிட்ட கேட்க போறேன் நான். அதுக்கு முன்னாடி நீங்க மயில்சாமி அண்ணாதுரையோ, பிரின்ஸ் கஜேந்திர பாபு, அந்த மாதிரி கல்வியலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜவஹர் நேசன் புதிய கல்விக் கொள்கைக்கு அவங்க ஏன்னா வரல, அவங்களாம் சினிமா நடிப்பிட்டாங்க. இவங்க பதிலாக சினிமா நடிகை போட்டு வந்துட்டாங்க. அவர் சொல்கிறாரு, யார், நம்ம சிவகார்த்திகேயன், நான் வந்து சினிமாவில் நடிச்சு இவ்வளோ இதாக இருக்கேன், சினிமாவில் எனக்கு சான்ஸ் மட்டும் கிடைக்கலன்னா 2 டிகிரி வச்சுக்கிறேன், நான் தைரியத்தில் இருக்கிறேன். என்ன பண்ணுவேன்? என்ன கதையா விட்றீங்க? கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுக்கின்னு. இல்லைன்னா அவர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும் நம்பிட்டார் போல இருக்கு, அதனால வேலை வாய்ப்பு வரும் நினைச்சிட்டாரு. 2 டிகிரி வச்சு இவர் சினிமாவில் சான்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கொடுங்க, நான் வர்றேன்னு போவாராம். அப்போ சேர்த்து வச்ச சொத்துலாம் என்ன கதை விட்டுனுக்குறீங்க? வருஷத்துக்கு கோடி கோடியாக சம்பாத்தியம் இருக்கிற இளைஞர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. 1 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு கவர்மெண்ட் இது வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. டிஎன்பிசியில் நீங்கள் எடுத்த இது வரைக்கும் பார்த்தா 38,000 40,000 தான். தெரியுமா அந்த சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளோ பட்டதாரி இளைஞர்கள் அரசு வேலை கிடைக்கும்னு வயசை தொலைச்சிட்டு உக்காந்துருக்காங்க. கடனை வாங்கி படிச்சுட்டு 30 வயசில் நீ கல்வி கடனை ரத்து பண்ணுவானே, இன்னை வரைக்கும் 34 வயசு ஆகிடுச்சு அவங்க ஓட்டு போட்டு. போச்சு. எதை பற்றி எதாவது தெரியுமா உனக்கு? இன்றைக்கி இளைஞர்களுடைய நிலைமை என்னன்னு? ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் கேபும் ஓட்டிகிட்டு இருக்கிறான். கிடைச்ச வேலையை பார்த்துட்டு 10,000 15,000 சம்பளத்துக்கு டபுள் டிகிரிங்க. ஏங்க துப்புரவு பணியாளர் இதுக்கு கவர்மெண்ட்ல கோயம்புத்தூர்ல அப்ளை பண்ணாங்களா? எத்தனை எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க? 4000 பேருங்க மாஸ்டர் டிகிரி வாங்கினாங்க. அந்த படிப்புக்கு குறைந்தபட்ச தகுதி 8ஆம் கிளாஸ் தான். எம்எஸ்சி படித்தவன் அப்ளை பண்ணுறான். என்னன்னு கேட்டால் இது வழியாக உள்ள போயிடலாம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை! இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ பேர் பட்டாதாரி இருக்காங்க? பட்டாதாரி நீங்கள் எங்கே இல்லை? எல்லாம் 1 டிகிரி 2 டிகிரி சாதாரணமாக. இவர் நான் வந்து சினிமா சான்ஸ் இல்லைன்னா அது என்னங்கடா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசு பணிகளில் காலியாக இருக்கிற பணியிடங்களில் நிரப்ப மாட்டேங்கிறீங்க. மின் வாரியத்தில், போக்குவரத்தில், எல்லாத்துலேயும் தனியார் மயமாக அவுட் சோர்சிங். அது அவ்வளோ தூரம் ஏன்னா இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கட்டடத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கட்டி ஒரு 6 மாதம் தான் அழுகுறாரு சார். அது சொல்லுவேன் அவங்க அந்த மேற்கூற அந்த ஈவென்ட் டீமு சார், இந்த நேரத்தில் படத்தில் நீங்களும் அழுகணும். அது நான் அழுகணுமா? ஆமாம் சார், ஒரு சீன் வரும் சார், அந்த குழந்தை உருக்கமாக பேசும், அப்போ நீங்கள் அழுகணும். எனக்கு கண்ணீர் வராது, அது நாங்கள் அழுவோம். கயர்ச்சீப்பில் நாங்கள் தைச்சி கொடுக்குறோம். கரெக்டாக அந்த டைமில் நாங்கள் அவங்களை சை காட்டுவோம். அப்போ அப்படியே கிட்ட கொண்டு போங்க, தானாக அவங்க கண்ணு கசக்காமல் நீங்கள் அழுதுடணும். நாங்கள் இது என்னங்க அரசியல் இருக்கிறீங்க இதெல்லாம் இல்லை தெரியும். இவ்வளோ நாளாக சிரிச்சினே இருந்தனா அதான் அழுவுறதுன்றப்போ மற்றவங்கள அளவு வச்சு தான் எங்களுக்கு பழகம். எங்களுக்கு பழகம் இல்லைங்க நீங்கள் அழுது தான் ஆகணும். இது வந்து நிகழ்ச்சியில் ஒன்று. அப்புறம் ரைட்டு, ஏன்னா நீங்கள் அப்படி தெரியலன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர் கேட்டுங்க. அனிதான்னு சொன்னோன்னா அவர் எப்படி அழுதாருன்னு பாருங்கள். ஏங்க அவர் தலையை குஞ்சிக்கினாருங்க, அழுத மாதிரி தெரில. ஏதோ ஒன்று இந்த பார்க்கறதுக்கு அழுகுற மாதிரி ஒரு ஆக்ஷன். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் வந்துட்டேன். கடைசியில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு. குனிஞ்சப்போ அந்த இதை எடுத்து வச்சிருப்பாரு. அதனால் இது நீங்கள் ஒரு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட நேற்று ஒரு இது பார்த்தேன், ஒரு 2 தம்பதிகளை 4-5 தம்பதிகளை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க. சேரில் என்ன போட்டிருக்காங்க, அதில் நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் காதல் மனைவிக்கு முத்தம் கொடுத்த பொழுது சிரித்து கொண்டே பார்த்து மீண்டும் முத்தம் கொடுத்தீர்களா? அப்படி இல்லைன்னா தள்ளி உட்காருங்க அப்படின்னா 2 பேருமே தள்ளி உட்காடுறாங்க. பல பேர் தள்ளி உட்காடுறாங்க. ஒன்று மட்டும் தள்ளி உட்காரல, பொண்டாட்டி தள்ளி உட்காரல. அப்புறம் நீங்கள் உங்கள் மனைவியோ கணவனோ உறங்கும் பொழுது அவர்களை பார்த்து ரசித்தீர்களா அப்படின்னோடனே இன்னும் 2 சேர் தள்ளி உட்காடுறான். அப்புறம் இந்த மாதிரி தான் கேள்வி வருது. கட்டி பிடித்து அவர்களுக்கு டெய்லி ஐ லவ் யூ சொல்லிடலாம், அப்படியே தள்ளி உட்காடுறான். இப்படியே உங்கள் பேசும்பொழுது இவர் கவனித்திருக்கிறாரா அப்படின்றப்போ அவன் தள்ளி உட்காடுறான். இன்றைக்கி கேள்விகள் இதெல்லாம் இதெல்லாம் அன்புக்குரிய இது அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சோடனே
இல்லை ஏம்மா ஐ லவ் யூமா, ஐ லவ் யூ டூ, நான் கிளம்புறேம்மா, ஐ லவ் யூமா, ஐ லவ் யூ டூ. அப்புறம் அந்த இங்கிலீஷ் பத்திரம் பார்த்துறீங்களா, ஆமா. அவன் தான் முதல்ல டைவர்ஸ் பண்ணுவான். நம்ம கிளம்புறேன், இன்னும் சில பேர் சொல்லிட்டு கூட கிளம்ப மாட்டாங்க. ஆனால் வாழ்நாள் பூரா வாழ்ந்துட்டு இருப்பான், ஆமா. தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பான். எது இதில் உண்மையான அன்பு? ஆனால் நம்மக்கிட்ட எப்படி காமிக்கிறாங்க, ஐ லவ் யூ சொல்லணும், பூ கொடுக்கணும், முட்டிக்கால் போட்டு மோதிரத்தை நீட்டணும். சர்ப்ரைஸ் வேற. எந்த ஊர்லங்க இது? ஊரே தெரிஞ்சுன்னு நாளைக்கு டே நீ மாட்டிக்கிட்டேடா, ஊரே பார்த்துச்சுடா, ஒன்று அவங்க அப்படி அதுக்கு மேலே வெக்கப்பட்டு அதை வாங்குவாங்க. இது எல்லாம் இன்னைக்கு அன்பாக காட்டப்படுகிறது. அப்போ சாதாரணமாக நான் உன்னை விரும்புகிறேம்மா, நான் திருமணம் செஞ்சுக்கலான் இருக்கிறேன், உனக்கு ஓகேன்னா சொல்லு, இந்த மாதிரி பேசுறது வெட்டேத்தியாக இருக்கீங்களேன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த கேள்வியெலாம் நம்மளை கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோன்னு, டேய் சேரே கிடையாது, எஞ்சி ஓரமாக போய் எண்டில் போய் நின்றுங்கன்னு என்ன எந்த சேரம் நப்ப முடியாதுங்க என்னால், ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எந்த காலத்துலையும் இந்த இது கேட்டகரிக்குள்ளேயே வரமாட்டோங்க நாங்கள் அப்படின்னு. நீ எந்த வீட்டுக்காரங்களை கேட்டாலும் வருவான். இன்னைக்கு போலித்தனம் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் பாருங்க, போலித்தனம் நீ போய் நீ குடும்ப தலைவனே இழந்துட்டு நிற்கிது. இந்த உதாரணம் நான் பார்த்துருக்கேன். இவங்க அவங்க போலித்தனம் வேற சில விஷயங்களும் வெளிப்பட்டது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை நம்ம ரொம்ப சுட்டி காமிக்கவும் கூடாது. அப்போ போலித்தனமான வாழ்க்கை வாழ்றது, இதை தான் அரசியல்வாதிகளும் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு பார்த்தீங்கல்ல, நான் கணக்கு வாத்தியாராக ஆக வேண்டும், நீங்கள் கணக்கு வாத்தியாராக ஆக வேண்டுமா, நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன், உடனே வாருங்கள், உடனே அப்படியே அது பார்த்தீங்களா, அந்த வாக்குலாம் பார்த்தீங்களா, இயல்பான வாக்கு இல்லை, ப்ராக்டிஸ் பண்ண வர்ற வாக்கு அது. இந்த நம்ம இராணுவம் இதெல்லாம் போய் நின்று ஆட்சி நின்று அந்த மாதிரி நேராக வருது, பட்டாரம் காலில் விடுறது மட்டும் விழுந்துச்சு, அவர் காலில் விழுந்துச்சு. இவர் எவனோ ஒருத்தன் வெள்ளை செருப்பு போட்டு நிற்கிறார், யாருன்னு தெரியல. அப்புறமா அவர் கண்டிக்கிறாரு, அவரும் அப்படின்னு அவரும் உடனே பேனா எடுத்து கொடுக்குறாரு. நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுக்க போகிறார், கூப்பிட்றாரு போல நினச்சேன். டேய் இருக்கிறதே பெரிய நாடகமாகுதுறான்னு. அப்புறம் பார்த்தா பேனா கொடுக்குறாரு, கட்டி பிடிச்சி, சார் நீங்கள் பேனா கொடுத்தது மட்டும் இல்லை, கட்டி பிடிச்சி அவங்க நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறீங்க, ஒரு முதல்வராக ஒரு தந்தையாக நீங்கள் அப்படியே எல்லாருடைய நெஞ்சத்துலையும் இப்படியே ஒட்டிக்குவீங்க சார். அப்படியா ஒட்டிக்குவோமா சார், செம்மையாக ஒட்டிக்குங்க சார், இந்த சீன் பாருங்கள் சார், நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று போடுறோம் சார், கண்ணிலே ஈரம் உண்டு. எந்த அரசியல் நிகழ்ச்சியிலையா இந்த மாதிரி நடந்திருக்குது? நாடகம் நடத்துறீங்களே, நியாயமா இது? கலைஞர் அவர்களை எத்தனை முறை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். என்னங்க இது? தமிழ் வாழ்த்து ஒன்று தான் பாடியிருப்போம், இந்த மாதிரி பாட்டு ஈவெண்ட்டு தெரிதா, பக்கா ஈவெண்ட்டுன்னு. இது இன்னைக்கு ட்விட்டரை ஓப்பன் பண்ணால் ஊரில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு இது வல்லவா பேச்சு, இது இருக்கும். அது இங்கே ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்குது, எப்படி செட்டப் பாருங்க, இங்கே பேசிகிட்டு இருக்குது, அவங்க பெற்றோர் அழு இப்படி அழுகுறாங்க, அது அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. இது எப்படி முடியுது? அது பேசு, இது அழுகுன்னு எப்படி உங்களுக்கு தெரியுது? நீங்கள் அந்த விஜய் டிவிக்கு போயிட்டு சொல்லுவாங்க, சார் 4 ஹவராக எத்தானுங்க சார், அரை மணி நேரத்தில் இந்த அழுவுறது அது இது எடிட் பண்ணி அப்படியே கொண்டு காமிப்பான். நம்மளுக்கு அப்படியே உருக்கும், சார் உருங்க சார், உருங்க சார், எப்படி பாருங்க சார்னு ஒரு செயற்கையான விஷயங்களை கொண்டு நிறுத்துறது. பொதுவாகவே நம்ம மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு கும்பலில் ஒரு உருக்கமான பாட்டு போடுதுன்னா எல்லாருமே ஒன்று வசப்பட்டுருவோம். கண்டிப்பாக. சாமி ஆடுறது பார்த்துருக்கீங்களா? வந்தோடனே வர மாட்டான், அடிப்பான் உடுக்க, தாயே எங்கே போன தாயே அப்படி இப்படிலாம் அடித்தோன்னே தான் அது வரும். எனக்கு குரூப்பில் ஒன்று வரும், எங்கே தாயே இவ்வளோ நேரம் போனேன் நக்கல்லாம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் வந்துடும், டக்குன்னு பின்தொடர்ந்து வருக அப்படியே வந்துடும். அது இது என்னன்னா, இது ஒரு வகையான இதுதான் மன இது பக்தி ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கும், அதோடு சேர்ந்து இலக்கிய மனம் உள்ளவங்களுக்கு இந்த சாமியார் இதெல்லாம் வந்துடும். அதில் அந்த கோழி கருத்தாருக்கெல்லாம் கேட்டால் அவன் தனி இதில் கறி கூட சாப்பிட மாட்டான், கோழி கரிச்சிடுவோம். கண்டிப்பாக. அது ஒரு வகையான மனநிலை. அப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கு அந்த ஆடியன்ஸை நம்மளை ட்விட்டர் மூலியமாக பல இதில் பாருங்க அவ்வளோ போய் இந்த எடப்பாடிக்கு இறக்கம் இருக்கா, இந்த விஜய்க்கு இறக்கம் இருக்கா, இவ்வளோ போய் எப்படி இருக்காரு பாருங்க அப்படின்னு. நாளைக்கு விஜய் டீமு, சார் நீங்கள் ஒரு பொண்ணை நெத்தியில் முத்தெடுங்க, சும்மா தோலில் கை போட்டதுக்கே அந்த ஆளு நன்னவா பேசிட்டான் வேல்முருங்க, இது வேறு பண்ண சொல்கிறியா சார், நீங்கள் பண்ணுங்கள் சார். இதுதான் அப்போ செயற்கைத்தனத்தை மீண்டும் மீண்டும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க. இதுதாங்க பிரச்சனை. கண்டிப்பாக. இது தொடர்ந்து நம்ம மிஸ்கின் அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்டுன்னு அதை கொஞ்சம் நைட்டாக நம்ம டச் பண்ணிடுவோம். அதாவது மிஸ்கின் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா ஒரு கவிதையை படித்தாராம். படித்தோடனே அவரை யாரும் அந்த பேச்சு குரல் இதெல்லாம் கேட்டோன்னே யார் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் போனாங்க. போன உடனே அவர் பார்த்தாரு, நான் 30 வயசு இருக்கும்னு நினச்சேன், உனக்கு 14 வயசு இருக்குது, நீ படிக்க போலையான்னு. இல்லை நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இவர் அண்ணா சொல்கிறார், நீ உடனே ஸ்கூலுக்கு போ, ஸ்கூலில் போய் படிக்கிற வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் அவர் கலைஞர் ஸ்கூலுக்கு போகிறதா ஏமாற்றிட்டாராமா.
அன்றைக்கு கலைஞர் ஸ்கூலுக்கு போகாதனால தான் இன்றைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீர்கள்னு சொல்லியிருக்காங்க. 1924 கலைஞர் பிறந்தார். கலைஞருக்கு 14 வயசுனா 1938. கலைஞரும் அண்ணாவும் சந்திச்சதுலாம் 40களுக்கு 40லாம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும். எப்படியும் ஆமாம் 40களுக்கு மேலே 44 இந்த பீரியட் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, கலைஞர் 14 வயசுனா அப்போ படிச்சுட்டு தான் இருக்காரு. 15 வயசில் தான் 10th எழுதி ஃபெயில் ஆகிறார். அவர் அதிகபட்சம் அவர் வாழ்க்கையில் சந்தித்த தலைவர் அப்படின்னு நெஞ்சுக்கு நீதியில் நான்லாம் படிச்சிருக்கேன். அவர் அதிகபட்சமாக சந்தித்த தலைவர்னா அன்பழகன், மாணவர் மன்ற தலைவர். அவர் ஆமாம், அவரை வச்சு இவர் கூட்டம் போடுறாரு. கூட்டம் போட்டு அவருக்கு 2 ரூபா தரணும். இவருக்கு நஷ்டம், வசூல் பண்ணி கிடைக்கல, அதனால் டபாஞ்சிட்டார். அப்படி இப்படி டபாஞ்சி லாஸ்ட்டில் அவரை தவிர்த்துட்டார். அவரும் சரி 2 ரூபா கிடைக்கலன்னு போயிட்டார். அந்த காலத்தில் 2 ரூபானா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா 3000 ரூபா மேலே இருக்கும். அதை இவரால் கொடுக்க முடியல. இவருக்கு வசூலானது 1.25 ரூபா நம்ம கூட்ட செலவாதுன்னு போயிடுச்சு. இதுதான் அவர் வாழ்க்கையில் சந்தித்த தலைவர்னு. அதற்கு பிறகும் அவருடைய திருமணமே அன்பழகன் தலைமையில் தான் நடந்தது, அண்ணா தலைமையில் இல்லை, கிடையாது. அவரே சொல்லியிருக்கிறாரு. ஏனென்றால் அண்ணா அவருக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை, அன்பழகன் தான் அவர் திருமணத்தை நடத்தி வச்சது. இதுதான் அவர் வாழ்க்கை நடந்தது. இதெல்லாம் அண்ணான்னு ஒரு படம் ஏதாவது கதை யோசிச்சிருப்பாரு, அந்த கதையில் வந்ததாக இருக்கும். அப்புறம் படின்னு சொல்லி இவர் படிக்கலையா அண்ணாதுரை. இது கலைஞர் தான் படித்தாராங்க, பள்ளியை தாண்டி படித்தாரு, ஃபெயில் ஆகிட்டாரு 10th. அதுக்கப்புறம் அவர் இலக்கியம் அது இதுன்னு படிச்சாரு. அறிவியல் வேற, அது நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. அவர் மொழிக்கு ஆங்கில மொழிக்கு நகர்த்த முடியல. ஆமாம், தமிழ் மொழியில் பள்ளி அவரை நகர்த்திடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நகர்ந்துட்டார், எங்கேயோ போயிட்டார். அப்போ நீங்கள் அவர் படிக்காதனால தான் நீங்கள் இன்று படிக்கிறீங்கன்னா என்னையா வசனம் எழுதுறேன். அப்போ அவர் படிச்சிருந்தா நீங்கள் படிக்க மாட்டேன்னு அர்த்தமா? ஸ்கூலில் படிடுவாங்களா, மூடிடுவாங்களா, என்ன பண்ண? படிப்புன்றது எதை சொல்கிறாங்கன்னு தெரில. இப்போ டிகிரி வாங்கியிருக்காரு, இலக்கியமாக படிச்சிருந்தாரு, அவர் ஆட்சி பண்ணி இதே மாதிரி பண்ணாருன்னா பண்ண முடியாதா? இல்லை அவர் படிக்காமல் வெளியவும் படிக்காமல் இருந்திருந்தா, இலக்கியமும் படிக்காமல் வெறும் 10th படிப்பு அந்த அறிவோடு நிறுத்தியிருந்தா, காமராஜர் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? காமராஜர் பெரிய இலக்கியவாதியா? மனிதநேயவாதி, யதார்த்தவாதி, மனிதநேயவாதி. எம்ஜிஆர் என்ன இலக்கியவாதியா? எம்ஜிஆர் கலை உலகில் இருந்தார், அவ்வளோதான். அவருக்கு ஒரு மனித நேயம் இருந்ததில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், தனித்தனி குணாதிசயம். இப்போ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா எழுத்தாளர், நடிகை, கலை உலகிலேருந்து வந்தவங்க, நல்ல நாலேஜ், 10th பாஸ் இருந்தாலும் அவங்களால ஒரு பள்ளி கல்லூரியில் படிக்க முடியலனாலும் அதை தாண்டிய பெரிய அளவில் படித்து அவர்கள் வேற லெவலில் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இணையான ஒரு நாலேஜ் வச்சுருந்தாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளே அலர்வாங்களாம் ஃபைல் போகும்போது, கிராமர் முதல் கொண்டு கூப்பிட்டு கேட்பாங்களாம். ஹிலாரி கிளின்டனே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நீங்கள் எம்ஜிஆர் கிட்ட மறுபடியும் ஜெயலலிதா வந்ததே இதை வச்சு தான் நம்ம பதிவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அவங்க துக்ளக்கில் எழுதிட்டு இருக்காங்க, பிக்னிக்னு ஒரு இதில் ஆங்கில கட்டுரைகள். அந்த இது அப்புறம் நிறுத்திட்டாங்க ரொம்ப போல. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஆட்சிக்கு வந்த புதுசில் கலைஞர் ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தாரு. அதிகாரிகள் முழுவதும் சப்போர்ட் ஆகும், எல்லாமே முதல் தலைமுறை பட்டாதாரி அந்த இது ஒரு மாதிரி எம்ஜிஆரை தொல்லை, ஃபைல்கள்லேயே ஏகப்பட்ட உருட்டு குளறுபடிலாம் இருந்தது. இது எம்ஜிஆருக்கு மற்றவர்கள்ட்ட இது பண்ணுறதுக்கும் ஒரு நம்பிக்கையின்மை. அப்போ சொல்லி இது பண்ணப்போ ஜெயலலிதா தான் இந்த குளறுபடிகள், அதாவது வார்த்தை விளையாட்டுகள், இதுக்கு இந்த வார்த்தை தான் போடணும் அப்படின்னு சில அந்த இவங்க நகாஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது, இந்த வேலைக்கெல்லாம் ஜெயலலிதா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போதுக்கு பிறகு தான் அப்படியே அவங்களாம் அரசியலுக்குள்ளே இழுத்து விட்டார். அவ்வளோ ஒரு நாலேஜ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்புகிற ஒரு ஃபைலில் ஏங்க இவரை பார்க்க விட்டிங்கன்னா கேட்காதீங்க, அது எம்ஜிஆருடைய ஸ்டைலு. அந்த இதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு தமிழகத்துக்கு, எம்ஜிஆர் நினச்சது என்ன, இவர்கள் அதில் என்ன வார்த்தை விளையாடிருக்காங்க, இப்படி இருந்தால் நீங்கள் நினச்சது நடக்காது, இதை இப்படி லாக் பண்ணலாம், இதுக்கு இந்த வார்த்தையை போடுங்க, மத்திய அரசுக்கு எழுதுகிற லெட்டர்னா இப்படி அனுப்புங்க, இப்படி இருந்தால் இதாகும். அப்போ இந்த வேலையெல்லாம் ஜெயலலிதா பண்ணாங்கன்னா நாலேஜ் எப்படி இருந்திருக்கும்? ஜெயலலிதா வேலை வாங்குறதுனா எம்ஜிஆருடைய நாலேஜ் எப்படி இருந்திருக்கும்? அதான் தலைமை பண்பு. கண்டிப்பாக. இன்னைக்கு ஏன் தலைமை பண்பு நான் சொல்கிறேன்னா, விஜய் இருக்காரு, புஷியெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு. தலைமை பண்பு தெரியுதா? எம்ஜிஆர் யாரை கூப்பிட்டாரு? நமக்கு பிறகும் அதிமுக இருக்கணும், யாரை போடணும்னு முடிவு பண்ணார். நம்ம இருக்கும்போதே அது இருக்கணுமா வேண்டாம்னு முடிவு பண்ணல நம்மள. யாரு நாமளே இருப்போமா? நாளைக்கு புஷி என்ன பண்ணுறேன், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் நடிக்க போங்க, நான் 2 பேர்கிட்ட பேசிக்கிறேன், ரைட்டு, பார்த்துக்கிறியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக. அப்போ எம்ஜிஆர் அந்த வேலையை பண்ணார், ஜெயலலிதாவுக்கு அவ்வளோது. அப்போ இந்த இதில் போயிட்டு இவர் நம்ம யார் மிஸ்கின் சொல்கிறது புனை கதைன்னு தெரியுதா?
அதையும் கைத்தட்டி இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக அரங்கமே அதிர்ந்து போச்சுங்க. ம். இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தா அப்படின்னு அப்படி கட்சி சொல்லக்கூடிய ஆரம்பிச்சுக்கிறாரா தமிழக பாரதிய ஜனதா? எனக்கு தெரியலண்ணே அப்படிங்கிற ஒரு நீங்க வார்த்தை தான் இப்பதான் தமிழக பாரதிய இன்னைக்கு அப்படிதான் போட்டிருந்தாங்க நிறைய இதில் மீடியாக்கள்ல. அது ஒரு விஷயமாவே தமிழக பாரதிய ஜனதா கட்சின்னு தான் இருக்கா? அப்படியே போட்டிருந்தாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த காரியகர்த்தானே போட்டு ஒரு வார்த்தைகளை போட்டிருந்தாங்க. ம். அது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கை பயணம் போயிருக்கிறாரு. அங்கே ஏதோ ஒரு ரகசிய பயணம் போயிருக்கிறதா ஒரு நியூஸ் வருதுண்ணே. எப்படி பார்க்குறீங்க அவருடைய, அதாவது அரசியல் நெருங்கிட்டு தேர்தல் நெருங்கிட்டு வர காலகட்டத்தில் ஒரு அரசியல்வாதி இப்படி ஓய்வு எடுக்கலாமாண்ணே? அண்ணாமலையுடைய சமீப செயல்கள் எல்லாமே மர்மமாக போயிட்டு இருக்குது. அவர் வந்து தேசிய தலைமைக்கு அடங்காதவராக இப்போ மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. அண்ணாமலை என்கிற நபரை திடீர்னு கொண்டு வந்து அவரை ஒரு ஆளாக்கியதுடைய விளைவு, அதாவது கெஸ்டேஷன் பீரியடுன்னு ஒரு கரு முழுதாக வளர்ச்சி அடைந்தால் அது ஒரு முழுதாக வரும். குறை பிரசவமாக இருந்தால் சிக்கலாகிடும். அந்த கெஸ்டேஷன் பீரியடு கரெக்டாக இருக்கணும். இவர் வந்து கூடிய ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு தலைவராக்குனதோட விளைவு, நம்மளை விட்டா ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களை ஓரங்கட்டுற வேலைலாம் பண்ணார். இது இது. பிறகு தனக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டாரு. இவருடைய ஆர்ப்பாட்டங்கள் மற்ற விஷயங்கள் மற்ற கட்சிகள் மேல உள்ள கோபம் இளைஞர்களை ஒரு பக்கம் திருப்பிச்சினோன்னா இது பாஜகவுடைய வளர்ச்சியாக காண்பித்து கொண்டார். இவருடைய சப்போர்ட்டராக இருந்த சந்தோஷ் பிரதமர் வரைக்கும் இவரை பற்றி பெருசாக கொண்டு போனோன்னா பிரதமரும் இவர் அங்கீகரிக்க ஆரம்பிச்சோன்னா இவர் இன்னும் தலகால் புரியாமல் ஆட ஆரம்பித்தார். மெயினாக சமூக வலைதளங்கள் இவர் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் நீங்கள் எது பண்ணாலும் அண்ணாமலைக்கு எதிராக யாரும் எதுவும் பண்ண முடியல. மீறி பண்ணுறவங்கள வேறு வேறு வகைகளில் சிக்க வச்சுட்டு வேலையெல்லாம் பண்ணார். இதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தான் 2024 தேர்தலில் வெளிப்பட்டு போச்சு. அதற்கு பிறகு ஒரு சரியான ரூட்டை மீண்டும் எடுத்து 2 கட்சியுமே இணைஞ்சி போய்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் ஒரு கரெக்டான ஒரு அரசியல்வாதியாக இருக்காருன்னா தன்னுடைய கட்சி மேலிடம் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒத்துழைப்பு மட்டும் இல்லை முழு வேகத்தோட கட்சியுடைய நிலைப்பாட்டை கொண்டு போகணும். இதுதான் எல்லாரும் செய்யறது. எல்முருகன் என்ன பண்ணார்? அண்ணாமலைக்கு எதிராக இயங்கினார். கண்டிப்பாக இல்லை. அண்ணாமலையோட என்ன இணைஞ்சு போக முடியுமோ அதை வெள்ளம் பண்ணார். அவர் தானே முன்னாள் மாநில தலைவர் தானே. அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை ஏதாவது பண்ணாங்களா? அப்போ நீங்கள் மட்டும் என்ன ஸ்பெஷலா? இல்லை, அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவரோட செய்தியை தவிர வேறு எந்த செய்தியுமே வராது. மற்ற மாநில தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய தலைவர்களும் இருந்தாங்க. அவங்க யாருமே எதுவுமே அவங்க முன்னின்று செய்யலை. இவர் மேடையில் கொடுக்குற மரியாதைலாம் ஒரு நடிப்பு. கீழே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு கட்சினா எல்லோரும் இயங்குறது தான் கட்சி மரியாதை. ஆனால் இவர் மட்டுமே இயங்குற மாதிரி காமிக்கிறது அது கிட்டத்தட்ட முதலாளித்தோட கட்சியோட உச்சகட்டம். இன்னொன்று அது பாஜக வளர்க்காது, அண்ணாமலை மட்டும் வளர்த்துது. அதோடைய இதுதான் இப்போ இதெல்லாம் எடுத்த பிறகு இவர் அதிமுகவுடைய ஒற்றுமைக்கு இவர் ஏற்கனவே அசைன்மெண்ட்டில் போயிட்டார்ன்றது நம்ம பேசியிருக்கோம். அந்த அசைன்மெண்ட்டுக்காகவே இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று இவருடைய இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை பாஜகவில் இருக்கிறவங்களாம் வைக்கிறாங்க. அதற்கு இதுவரையிலும் அண்ணாமலை பெரிய அளவில் மறுப்பு சொல்ல, ஏதோ சில விஷயங்களை சொன்னார். அதுவும் நேரடி பதிலே இல்லை. அதற்கு எழுப்பப்பட்ட சந்தேகத்தும் பதில் இல்லை. சரி, இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இவர் பண்ணுறாருன்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரி டிடிவிட்ட பேசுறது, ஓபிஎஸ்கிட்ட பேசுறது, தனி கட்சியானா நான் ஆரம்பித்தா சொல்கிறேன்றது, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தேசிய கட்சியுடைய தேசிய தலைமையுடைய கட்டுப்பாட்டிலே இல்லைன்றது தான் இப்போதைக்கு பாஜக தலைவர்கள் சொல்கிறது. அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் வரைக்கும் விடுவோம். ஏன்னா இது ஒரு புது பிரச்சனையாக கிளம்பும். இதை எதிர் சைடில் பயன்படுத்துவாங்க. அதனால் போட்டோம், அண்ணாமலையே முடிவெடுப்போம், அண்ணாமலை சைடே பாலை தள்ளுவோன்னு தள்ளுறாங்க. இவர் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருப்போம். இலங்கைக்கு போகிறார். இலங்கையில் இருந்து மலேசியா சென்று வந்ததாக அவர்கள் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. நம்ம பேசினவரெல்லாம் இவர்கள் சொல்கிறது இவர் மலேசியாவுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. என்ன போனார் என்ன வந்தான்றது அவர்களுக்கு தெரியும். இது அண்ணாமலைக்கு அவர்களுக்கு தெரியுமான்னு அண்ணாமலைக்கு தெரியுமான்னு தெரியல. இதை கூடிய விரைவில் பாஜகவில் இருக்கிற அவர் மேலே குற்றச்சாட்டவர்கள் சொல்லலாம். அப்போது பல விஷயங்கள் வரும். எது உண்மை எது பொய்ன்னு விளக்கம் சொல்ல வேண்டியதான் அண்ணாமலையோட பொறுப்பு. இன்றைக்கி நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்கன்னா கூட நைனா நாகேந்திரன் தகவல் சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் போகணும். அவங்க டெல்லி மேலிட்ட சொல்லி தான் போகணும். பர்மிஷன் வாங்கினாரான்றது தெரியாது. நைனார் கூட ஒரு கௌரவத்துக்கு என்கிட்ட சொல்லித்தாங்க போனான்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே பொது வெளியில் பார்க்கும் பொழுது இவர் முற்றிலும் முரண்பட்டு இவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் தலைமையில் 5வது அணி அமையலாம், அல்லது மொத்தமாக போய் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம். இப்படியெல்லாம் ஏசியங்கள் கிளைப்பிடப்படுகிறது. அதையும் முறியடித்து ஒன்றும் இல்லை இப்படி தான் சொல்ல வேண்டிய கடமையும் அண்ணாமலைக்கு இருக்குது. ஆனால் அவர் போய் டிடிவியை சந்திச்சுட்டு இருக்காருன்னா அவரும் சேர்ந்து இந்த விவாதங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கு துணை போறாருன்னு தான் இதுக்கு அர்த்தம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சீமான் அண்ணன்
அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அதாவது விஜய் பத்தின கேள்விகள் அவர் எங்க போனோம் அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுறாரு. அவரை வந்து டெம்ப் பண்றதே அசைன்மெண்ட். அதான் நம்ம டெம்ப் பண்றாருங்கிறது தெரியுது. அவருமே அதுக்கு இடம் கொடுக்குறாரு. இன்றைக்கு ஒரு வார்த்தையை அளவுக்கு மீறி பயன்படுத்தின மாதிரி தெரிஞ்சது. விஜய் அவர்களுடைய பாயிண்ட் என்னெல்லாம் பேசுறீங்க, என்ன மாற்றம் கொண்டு வருவார்னு கேட்கும்பொழுது, அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் சனியன்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதை கம்பேர் பண்ணி சனிக்கிழமை தோறும் இவர் திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் மக்கள் சந்திப்பு திட்டம்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களை விமர்சிக்கலாம். இறந்து போன தலைவர்களை வந்து இந்த அளவுக்கு விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் பாட்டில் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஓரமாக இருந்தாங்க. இந்த விஜய் பேனரில் போட்டு அவரையும் திட்ட வச்சிட்டார். விஜய்க்கு தான் முழு இது போய் சேரும். நானே இன்னைக்கு ட்விட்டரில் போட்டிருப்பேன். எங்கே பார்த்தாலும் பேனரில் விஜய் நடுவில் சைடு அது இது ஏன் அதிமுக சேர்ந்துட்டார் இவரு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சிங்கன்னு நான் போட்டிருக்கேன். பச்சையாக பண்ணுவீங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும். ஏங்க இன்னொரு கட்சி அவர் ஆரம்பித்த கட்சியே இருக்குதுங்க உயிரோட. 2 கட்சியுமே இருக்குது. ஏங்க அவங்க 50 தலைவர்கள்னு போகிறீங்களா? அவங்க படத்தை போட்டுலேருந்து நீங்கள் நடுவில் நிற்கணும். அதை தானே போட்டு அப்படி இப்படி சீனை போட்டிங்க. அப்புறம் என்ன இப்போ திடீர்னு மாற்றிக்கிட்டீங்க? இது என்ன இது கதையாக இருக்குது? எம்ஜிஆர் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்னு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னா இப்போ சீமானுக்கு அதையும் சேர்த்து அடிக்கணுன்ற ஒரு இது அந்த அடிப்பில் தான் அடிக்கிறாரு. எம்ஜிஆரெல்லாம் சனின்னு சொன்னால் சீமான் கண்டமாயிடுவார். கண்டிப்பாக எம்ஜிஆருடைய இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. தனிப்பு. நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, அது ஓகே. உங்கள் கொள்கைக்கு முரணாக இருக்கிறவங்கள விமர்சிக்கிறீங்க, அது ஓகே. பெரியாருடைய இதனால தான் திராவிடன்னு வந்ததுனால அந்த திராவிடத்தை விமர்சிக்கும் போது பெரியாருடைய பேச்சுகள் மற்ற விஷயங்களை விமர்சிக்கிறீங்க, அது ஓகே. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்கள் வந்து விமர்சிச்சிங்கன்னா அவங்க வந்து வேறு லெவலில் மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. நீங்கள் அங்கே கை வச்சிங்கன்னா தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி. இன்னொன்று அது திமுகவுக்கு சாதகமாக அமையும். இதை சீமான் செய்கிறதுன்றது என்ன இதில் ஏதாவது கேட்குறாங்க ப்ரொவோக் பண்ணுறது தான் அவங்க வேலை. ப்ரொவோக் ஆகிட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டு இருந்தால் அது சிக்கலாக மாறும். இதே வாய் தான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எப்படி புகழ்ந்து பேசுன்றதுலாம் தெரியும். கண்டிப்பாக. மிக நன்றி. நம்ம நேரத்தை கற்றுப்பாங்க.